நெல்கிரி விசன் நேயர்களுக்கு வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வருடம் தீபாவளிக்கு ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை வழங்குவதில் நம்முடைய நெல்கிரி விசன் பெருமைப்படுகிறது. அதேபோன்று இன்று வழக்கம் போல நம்முடைய எல்லா சிறந்த பேச்சாளர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். முதலாவதாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் சங்கர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இவர் பல்வேறு பட்டிமன்றங்களில் நம்மோடு இணைந்து பேசியிருக்கிறார். அதேபோன்று அகடவிடம் நிகழ்ச்சிகளையும் பேசுகிறதை பலமுறை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதேபோன்று தொடர்ந்து சமூக சேவையிலையும் ஈடுபட்டிருக்கிறார். மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு முன்னேற்றுவதற்கான பல நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இனிமேல் அவரை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதேபோன்று கிருஷ்ணகுமாரி அரசன் அவர்கள், இவர்கள் ராஜா பட்டிமன்றத்தினுடைய தலைமையிலேயே அவர் பட்டிமன்றங்களில் பங்கெடுத்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய நெல்கிரி விசன் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்று பல பட்டிமன்றங்களில் பேசியிருக்கிறார். அவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் நெல்கிரி விசன் பெருமைப்படுகிறது. அதேபோன்று நம்மோடு இணைந்திருக்கிற திருமதி மும்தாஜ் அவர்கள், இவர் ஒரு சமூக சேவகர். அரசியலில் தன்னை இணைத்து கொண்டு மக்களுக்காக சேவை செய்வதில் மிக ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு கவுன்சிலர் அவரும் நம்மோடு இணைந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்கிறோம். அதேபோன்று நம்மோடு இணைந்திருக்கிற மரியாதைக்குரிய ஐயா சு ஆனந்த ராஜா அவர்கள், அவர் சமூக செயற்பாட்டாளர். 30 வருடங்கள் கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய சமூக சேவையை செய்து கொண்டிருக்கிறார். அதேபோன்று இலக்கிய நிகழ்ச்சிகள், கவிதை, அண்மையிலே கவிதையும் எழுத ஆரம்பித்திருக்கிறார். அதன் மூலமாக பல சான்றுகளையும் பெற்றிருக்கிறார். அந்த வகையிலே அவரை ஒருபடி மேலே போயிருக்கிறது என்பதை நாம் வரவேற்று அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். அதேபோன்று நம்மளுடைய புவனேஸ்வரன் அவர்கள், இவர் நெல்லியாரம் நகராட்சியினுடைய ஒரு கவுன்சிலராகவும் மக்கள் சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முக்கியமான நபர்களில் ஒருவராகவும் எப்போது கூப்பிட்டாலும் நம்முடைய பட்டிமன்ற பேச்சுக்காக வருகை தந்து சிறப்பித்து தருவது அவருடைய வழக்கம். அவரை சற்று தாமதமாக வந்தாலும் கூட மிகச் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை வைப்பார் என்று அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதேபோன்று மோகன சுந்தரி, இவர் நம்மோடு தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறார். அதேபோன்று கோடை விழாவில் நம்முடைய பட்டிமன்றத்தில் சிறப்பாக பேசி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகள் பண்பாட்டை சிறப்பாக்குகிறதா அல்லது சிதைக்கிறதா என்ற தலைப்பிலே நாம் பேசவிருக்கிறோம். என்ன காரணம் என்றால், இந்த தலைப்பிலே பல்வேறு பண்டிகைகள் இப்போது புதிதாக தங்களுடைய நிகழ்ச்சிகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பல்வேறு முறைகள், இப்போது ஆன்மீகத்தில் பல முறைகளை, புதிய யுக்திகளை எல்லாம் கையாண்டு புதுமைகளை படைக்கிறேன் என்று சொல்லி பல நிகழ்வுகளை நாம் நேரடியாக காண்கின்றோம். இதன் மூலமாக சமூகம் பண்படுகிறதா அல்லது சிதைகிறதா என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எல்லோருக்கும் எழுகிறது. என்ன காரணம் என்றால், பண்டை காலத்தில் இருந்த மூதாதையர்கள் நமக்கு ஆன்மீகம் என்றால் என்ன என்கிற வழிவகைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த முறைப்படி இப்போது எந்த பண்டிகையானாலும் நடக்கிறதா என்கிறதை பார்க்கும்போது இளைய தலைமுறை ஒரு கூடுதலாக கொண்டாட்டமாகவே அதை எடுத்து செயல்படுகிறார்கள். பக்தி இருக்கிறதா, கொண்டாட்டம் மட்டும் இருக்கிறதா என்கிற சந்தேகம் இப்போது வருகிறது. இது சமூகத்தை சீரழித்து விடுமா அல்லது பண்படுத்துமா என்கிற சந்தேகம் மூத்த தலைமுறையிடம் இருக்கிறது. எனவே அவர்களை பண்படுத்த வேண்டும். அவர்களும் சிறந்த ஆன்மீகவாதிகளாக, நல்லொழுக்கம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம். இங்கே வருகை தந்திருக்கிற உங்களை அனைவரையும் மீண்டும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தந்திருக்கிற நெல்கிரி விஷன் மேலாளர் திரு சுல்ஃபிகர் அலி அவர்களுக்கும் திரு மேகலைவன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு, கிருஷ்ணகுமாரி அரசன் ஐயா அவர்கள் வந்திருக்காரு, திரு முருகன் அவர்களும் பார்வையாளர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். முதலாவதாக சிறப்பாக்குகிறது என்ற தலைப்பில் பேசுவதற்காக திருமதி மும்தாஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவருக்கு ஒரு சிறந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அறத்தாற்றின் இவ்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றும் இவ்வாழ்க்கை மேல், அறநெறியில் வாழும் குடும்ப வாழ்க்கை தவம் போன்ற பிற வழிகளுக்கு சிறந்ததாகும். மிக சிறந்த தலைப்பு, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மிக சிறந்த தலைப்பு. சிறந்த நடுவர் அவர்களும் நல்லவர், வல்லவர், பண்புள்ளவர், நாளும் தெரிந்தவர், எது உண்மை எது பொய் என்பதை அலசி ஆராய்ந்து தீர்ப்பு வழங்குவதில் மிக மிக சிறந்தவர் என்பதை நான் பெருமையுடன் சொல்கிறேன். அதேபோல் என்னுடைய அணியை சேர்ந்தவர்களும் மிக சிறந்தவர்கள், வல்லவர்கள், பேச்சில் திறமை உள்ளவர்கள், எதற்கும் குறைந்தவர் இல்லை என்று எதிரணியில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள்.
இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் நான் மும்தாஜ். நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு சிறப்பாக்குறது பண்டிகைங்கிறதுல எல்லாளவும் தவறே கிடையாது. அது ஐயமும் நீங்க எடுத்துக்க ஐயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களை வர வச்சு பேச வச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நடுவர் அவர்களே, மரபு வழிகளை கடைபிடிக்க வேணும்னா இந்த மாதிரி பண்டிகைகள் இந்த காலகட்டத்துக்கு தேவையா தான் இருக்கு. இந்த விளையாட்டு இந்த பண்டிகை காலங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய விளையாட்டு, விருந்துகள், விடுமுறைகள், இது மட்டும் அல்ல, நம்மளுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு நிகழ்வுனா அந்த பண்டிகை காலங்களில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். விருந்தெல்லாம் நல்லபடியா நடக்குது நடுவர் அவர்களே. பாரம்பரியம்னு சொல்லும் போதே உணர்வுகளுடைய பரிமாணங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு செல்ல வேண்டிய காலகட்டம். கணவன் மனைவி வீட்டில் இவங்க இருக்கணும், அவங்க போகணும், அந்த மாதிரி கிடையாது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு ஒரு டைம் தேவைப்படுது. நம்மளுடைய டென்ஷன் குறைவும், வேலைப்பளு குறைவும், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பண்டிகைகள் நமக்கு உதவுகின்றன. குடும்பங்களை ஒன்னாக்குறதுல இருந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை செஞ்சு கொடுத்து பரிமாறும் போது கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த பண்டிகை காலங்கள்ல தான் நம்ம அனுபவிக்க முடியும். நடுவர் அவர்களே, வீட்டுல செஞ்சு கொடுக்குறீங்களா? இப்போ கண்டிப்பா கொடுக்குறோம். இப்போ நம்ம கடையில சொன்ன மாதிரி சத்தங்க இல்ல அது கடை பிடிக்கிறோம் சொன்ன நடுவர் அவர்களே. இந்த உணவு வகைகள்னு பாத்தீங்கன்னா தாத்தாக்கு இது பிடிக்கும், பாட்டிக்கு அது பிடிக்கும், சித்தப்பாக்கு இது பிடிக்கும், இப்படி அந்த உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இந்த பண்டிகை காலங்கள் தான். அதை நம்ம கொண்டாடுறதுல உங்களுக்கு என்ன நடுவர் அவர்களே கஷ்டம்? சந்தோஷமா தான் விடுங்களேன், நாங்க கொண்டாடிட்டு போறோமே. அந்த விளையாட்டு அந்த இதெல்லாம் அந்த பண்டிகை காலில் வரும்போது இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு தீபாவளி ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வு கார்த்திகை தீபம்னு சொல்லுவாங்க. அந்த ஒளியும் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்குது. அது வீட்டு வாசல்ல எல்லாம் வச்சிருக்கும் போது எவ்வளவு ஒரு அழகா இருக்கும், ரசிக்கத்தக்க பண்டிகை அல்லவா அது. சரி விடுங்க நடுவரவர்களை, அதை கூடி விடுங்க. இந்த நோன்பு காலங்கள்ல ரம்ஜானே எடுத்துக்கங்க, நோன்பு கஞ்சி வாங்கி தரீங்களான்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கேட்கும் போது அது எவ்வளவு ஒரு மதிப்போடு அவங்க குடிக்கிறதும் நம்ம அவங்களுக்கு செய்யறதும், அதே மாதிரி தீபாவளிக்கு எங்களுக்கு பட்டாசுடன் அந்த இனிப்புகளை கொண்டு வந்து கொடுக்கறதும், எப்ப நடுவர் அவர்களை நம்ம கிறிஸ்துமஸ் சொல்லும் போதே கேட்க ஞாபகப்படுத்துறோமே. இப்படி ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு சிறப்புகளை வச்சுட்டு தானே போனாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம். அது வழி நடத்தி போறதுல எதிரன்னைக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது நடுவர் அவர்களை வழி நடத்துவோமே. அப்புறம் நடுவர் அவர்களை முக்கியமா சொல்லணும் என்னன்னா, இந்த உறவுகள்னு சொல்லும் போது அவங்களை எல்லாம் ஒரே இடத்துல நம்மனால அது என்ன அசம்பிள் பண்ண முடியாது. ஒரே இடத்துல அவங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு வேலையில இருப்பாங்க. இந்த பண்டிகை காலங்கள்ல தான் அந்த உறவு முறைகளை நம்ம மேன்மைப்படுத்துறதும், இந்த உறவுகளை வலுப்படுத்துறதுக்காகவே இப்ப வெளி மாநிலங்கள் எல்லாம் ராக்கின்னு ஒரு பண்டிகையே உருவாக்கி இருக்காங்களே. அது வளர்ந்துட்டே தானே இருக்கு. இப்ப நம்ம ஊர்கள்லயும் அதை கொண்டாடுறோம். ஒரு அண்ணன் தங்கையோட உறவுங்கிறது சொல்றோம். புதுசா ராக்கிங்கிறீங்க, என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன நடுவர் அவர்களை இவ்வளவு அலட்சியமா சொல்றீங்க? அண்ணன் தங்கை உறவு எப்படி இருக்கும் அதெல்லாம் நினைச்சு பாருங்க. அந்த பாட்டெல்லாம் நீங்க மறந்துட கூடாது. ஒரு அண்ணன் தங்க பாட்டெல்லாம் நீங்க பாசமலரெல்லாம் நீங்க மறந்துட கூடாது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில உருவாக்குறதுக்கு ஒரு ராக்கி பண்டிகை. இன்னும் சொல்ல போனா நம்மளோட இளைஞர்களுடைய வீரத்தை பறைசாட்டக்கூடிய நம்மளுடைய ஜல்லிக்கட்டை எப்படி மறக்க முடியும்? எப்படி நீங்க அதை ஒதுக்க முடியும்? பண்டிகை அதுக்காகவே ஒரு பண்டிகையை வச்சு நீங்க மாடுகளை அவங்க அடக்கிறதோ, அவங்களோட வீரத்தை பார்த்து நம்ம கன்னியர்கள் அவர்களை மனமுடிக்க முன் வர்றதும் பாரம்பரியமா நடந்துட்டு வருது நடுவர் அவர்களே. ஏன் நடக்கவில்லை என்று நீங்கள் கூறவே முடியாது. அவங்க சொல்லுவாங்க நடுவர் அவர்களே, அவங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாதுன்றது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க சொல்ற கடமைக்கு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த மத உணர்வுகளை எல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடிய மகாவீர் ஜெயந்தி
மத உணர்வு. சரி சரி, நீங்க வந்து தெளிவா இருக்கணும் நடுவர் அவர்களே. நம்ம போற ஒரு மாதிரி கேட்டு அல்ல, நீங்க காதை கிளியரா வச்சுக்கலீங்க. அந்த உணர்வுகளை ஒற்றுமை நம்ம பறைசாட்டு இருக்கு. மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கறிக்கடைங்க எல்லாம் மூடி கிடக்கும், மீன் கடை எல்லாம் இருக்காது. ஏன் நடுவர் அவர்களே? அன்னைக்கு ஒரு நாளாவது அது உயிர் வாழ்க்கை. அப்படி அல்ல, நாங்க எல்லா பண்டிகை எல்லா மதங்களையும் ஒற்றுமையாக வாழ விருப்பப்படுறோம்ன்றதை நாங்க உங்களுக்கு வழி நடத்திட்டு கொண்டு வரோம். அது எல்லாம் வந்து யார்த்தாலையும் குறை சொல்ல முடியாது. நான் என்ன நினைச்சேன்னா மரண தண்டனையை ஒரு நாள் தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நடுவர் அவர்களே. அப்புறம் இன்னும் சொல்ல போனா இந்த உறவுகளை மேம்படுத்தக்கூடிய அந்த அப்பா அம்மா பாட்டி தாத்தா அண்ணன் அண்ணி மாமன் மாமி இந்த மாதிரி இந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த பிடிப்புகளை அந்த ஒரு நாள் பண்டிகை கொண்டாடும் போது இன்னும் இறுக்கத்துக்கு கொண்டு வருதுன்றதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் விளையாட்டுகளிலும் பாடல்களிலும் உணவிலையும் உணர்வுகளிலும் நமக்கு பறைசாற்றுறது பிரதிபலிக்கிறதே பண்டிகைகள் தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே, இப்போ இருக்க காலகட்டத்தில் மனிதனுக்கு வந்து மன அழுத்தம் ஜாஸ்தி. அவங்க என்னென்ன விஷயங்கள்ல வந்து அந்த மன அழுத்தத்தை இழக்கிறாங்கன்னா மொபைலு லேப்டாப்பு இப்படி அவங்களுக்குரிய வேலை பளுக்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு இது வேணும், தேவைப்படுது ஒரு டைமிங்கு. குடும்பத்தோட அவங்க இருக்கக்கூடிய அந்த டைமிங் எப்போ நமக்கு கிடைக்குதுன்னா அந்த நேரம் வந்து எப்போ நமக்கு ஒதுக்கப்படுதுன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பண்டிகைக்குள்ள. அதனால வந்துட்டு இந்த பண்டிகையை வந்து நம்ம இன்னும் சிறப்பா எடுத்து அதை கொண்டாடணும். நம்மளுடைய இதெல்லாம் குறையுது அந்த இடத்துல, சரிங்களா? எனவே இன்றைய சூழலில் பண்டிகைகள் நமக்கு சிறப்பாக தான் எல்லா காரியங்களும் நடத்தி தருகிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லாமல் தாங்களும் எனக்கு வந்து தீர்ப்பை நல்லபடியாக வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா படன்னு தன்னுடைய தொடக்கத்தையே சும்மா சிறப்பாக்கிட்டாங்க. பரவாயில்ல, சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதத்தை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. சொந்த பந்தப்பெல்லாம் கூப்பிட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. சரி பார்ப்போம், அடுத்து வர்றவங்க என்ன பதில் சொல்லுவாங்க. வாங்க மோகன சுந்தரி, நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க. தாய் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையருக்கும் முதற்கண் வணக்கம். தித்திக்கும் தேன்மொழி திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். பெற்றெடுத்த தாயே, தத்தெடுத்த தமிழே, ஊற்றெடுத்த என் அறிவே, பூத்தொடுத்து தருகிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் என் நடுவர் அவர்களுக்கும் என் எதிர் அணியினருக்கும் என் அணியினருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்கா சொன்னாங்க மரபு வழியில் வந்துச்சு பண்பாடை கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் யார் பண்பாடை கடைபிடிக்கிறா, மரபு வழியில் இப்போ விழாக்களை கொண்டாடுறா? எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன் ஐயா. பொங்கல் விழா வருது. பொங்கல் விழா அந்த காலத்தில் காலையில் எந்திரிச்சு சாணம் தெளித்து மஞ்சள் இட்டு வெளியில் அடுப்பு போட்டு விறகு வச்சு பொங்கல் வச்சு சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு செஞ்சோம். இந்த காலத்தில் அந்த மாதிரி ஐயா பண்ணுறோம். வீட்டுக்குள்ள 2 கேஸ் அடுப்புல ஒரு கேஸ் அடுப்புல வச்சு பொங்கலை வச்சு முடிச்சிடறோம். இதுதான் வேலை முடிஞ்சு. இதுதான் இவங்க வந்து மரபு வழியில கொண்டாடுறாங்களாமா. ஏமா போய் சொல்றீங்க? பாத்துக்கங்க. அடுத்தபடியா ஐயா, என்னால தாங்கவே முடியல ஐயா. இவங்க ஒரு பண்டிகை காலம் வந்துருச்சுன்னா சொந்தம் பந்தம் அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாம் ஒண்ணு கூடிடுவாங்களாமா. இதை நாங்க நம்ப முடியுமா? எத்தனை அப்பா அம்மா எத்தனை தாத்தா பாட்டி அனாதை ஆசிரமத்துல இருக்காங்க ஐயா. அதானே, எப்படி சொந்த பந்தம் வீட்டுக்குள்ள வந்துச்சு? இன்னைக்கு எதுக்கு அனாதை ஆசிரமம் உருவாயிருக்கு? அப்ப நம்ம சொந்த பந்தத்தை அந்த காலத்துல நான் சூழல நான் ஒத்துக்கிறேன், எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க. இந்த காலத்துல அது நடக்குதா? ஏன் ஐயா? அனாதை இல்லத்துல சேர்க்கும் போதே பண்பாடு செதஞ்சு போச்சு ஐயா. வருத்தமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா போகி பண்டிகை நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் சொல்லுங்கம்மா? வீட்டுல உள்ள பழைய துணியை கழிதலும் புதிதலும் ஒன்று கொண்டாடுறோம். என்னோட மனசுல உள்ள தீய எண்ணங்கள் அதெல்லாம் போட்டு இருக்கிறோம். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற டயரு வேஸ்ட் எல்லாம் போட்டு மாசு ஃபுல்லா சுற்றுச்சூழல் பாதிக்குது இல்லையா? தொழிற்சாலைகள் தாங்க பண்பாட்டு சிதைவுங்கிறாங்க. இதெல்லாம் உருவாகுது ஐயா. இவங்க என்னமோ சொந்தம் வந்தாங்க போனாங்க, நீ எந்த சாரி வாங்கின நான் எந்த சாரி வாங்கின, பிரச்சனையில தான் முடியுது. அது மட்டுமா? இன்னொன்னு சொன்னாங்க, முன்னோர்கள் வழி நடத்துனாங்க,
ஆனால் நம்ம நடத்தினோமா? ஒரு குடும்பத்தில் சொந்த பந்தம்லாம் வருது, மாமி மச்சினெல்லாம் வர்றான், கறி விருந்தெல்லாம் சாப்பிட்றோம். கடைசியில் மதுன்ற ஒன்றை கொண்டாந்து வச்சு நீ எனக்கு எத்தனை பவுன் போட்டவன் தங்கச்சிக்கு போடல, அந்த ஒரு சண்டையோட முடிஞ்சு பிரிதலோட தான் ஏன் போகுது. இந்த காலகட்டத்தில் வர்ற பண்டிகை வந்துட்டு குடும்ப பிரச்சனையோட தானே வெளியே போகுது. அடுத்த தீபாவளி வரைக்கும் நீ ஒரு பக்கம் முகரை திருப்பிக்கிட்டோம், அவன் ஒரு பக்கம் முகரை திருப்பிக்கிட்டோம் நம்ம சமூகத்தில் நடக்கிறோம். இதுல வர பண்பாடு இல்ல, இதுல வேறையா இவ்வளோ பிரச்சனை இருக்கு நாட்டுல. அடுத்து பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை, நம்ம பிள்ளைகளை காலேஜுக்கு படிக்க வைக்கிறோம். இன்னைக்கு போகி பண்டிகைன்னா இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பி வர்றாங்க, வந்தோடனே நாளைக்கு பொங்கல் வந்து இந்த காலத்துல இந்த காலையில பொங்கல் எந்திரிச்சு கொண்டாடுறாங்களா? இல்லையா, அவங்க எந்திரிக்கிறதே 12 மணி. அந்த டயர்ல தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் ஆகும்போது மாட்டு பொங்கல், அதையும் கொண்டாட முடியாம கடைசி வந்து காணும் பொங்கல் வந்து கிளம்பி போயிடுறாங்க படிக்கிறதுக்கு. பொங்கலையும் காணும், ஒன்னையும் காணும், சந்தோஷத்தையும் காணும். எங்க இருக்கு சந்தோஷம்? ஒரே ஒரு நாள் லீவு கொடுத்து எங்க இருக்கு சந்தோஷம் இந்த காலத்துல? அடுத்து பாத்தீங்கன்னா எங்க கணவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், ஐயா இந்த மாதிரி அழகான மனைவி அப்படின்னு சொல்லுவார் ஐயா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அடிக்கடி போய் சொல்லுவாரோ தெரியல ஐயா, ஆனா அவர் அடிக்கடி சொல்லுவாரு. ஏன் சொல்லுவாருன்னா, தீபாவளி பண்டிகை வந்துருச்சுன்னு வைங்க, என்னைய மானே தேனேன்னு ஒரே கொண்டாட்டமா பண்ணுவாரு. ஏன்னு கேட்டா நான் அதிக விலைக்கு சாரி வாங்கிடுவேன் பயம், வேற ஒண்ணும் இல்ல. சாரி வாங்கி கொடுக்கறது அவருக்கு பிரச்சனை கிடையாது. அந்த சாரி வாங்கும் போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெளியே நிப்பாரு பாருங்க, அதுதான் மனுஷனுக்கு பிரச்சனையே. என்ன பண்றது? ஆனா உண்மையே சொல்லிடுறேன், நான் என் வீட்டுக்காருக்கு இது வரைக்கும் அவர் என்ன கொஞ்சம் போதே நான் சூதானப்படுத்திக்குவேன், அவரை தொல்லை பண்ண கொடுத்த கூடாதுப்பா மாமா பாவம் அப்படின்ட்டு. இதுதான் நாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம், பண்பாட்டுக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்களா ஐயா, இவங்க சொன்னாங்க பட்டாசு, அந்த காலத்துல திருவெடி, இந்த பட்டாசு, பத்தி பட்டாசு, இந்த மாதிரி பட்டாசுலாம் மாசம் வந்து வேஸ்ட் படுத்தாது, நாசம் படுத்தாது. ஆனா இந்த காலத்துல நான் கலரா பட்டாசு உருவாக்கி விமானம் அடிப்பட்டு சிதைப்பட்டு மாசுகள் அனைத்து போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லையா, ஒரு சின்ன குழந்தைக்கு, அதாவது பக்கத்து வீட்டுல உள்ளவன் 10,000க்கு பட்டாசு வாங்கி கொடுத்துட்டாராமா. ஐயோ, ஒரே இது அவரு வாங்கி கொடுத்துட்டாரு, ஏன் நம்ம பிள்ளைக்கு வாங்க முடியாதான்னு போய் கட்டணம் உடனப்பட்டு ஓடி போய் பட்டாசை வாங்கிட்டு வந்து புள்ள கையில கொடுக்கறது. புள்ள கையில கொடுத்து அதை வெடிக்க தெரியாம வெடிச்சு போட்டு கண்ணாஸ்பத்திரியில 10-15 கிடக்கும். இருக்கு பண்பாடு எங்க போகுது? கண்ணும் காலும் கையும் செதஞ்சு போற அளவுக்கு போகுது. சரி ஐயா, பண்டிகை வந்தாவே எங்களுக்கெல்லாம் பயம்தாயா. எல்லாருக்கும் பயம்தாயா. கறி சோறு எல்லாம் தின்னு புது துணியெல்லாம் போட்டுட்டு கடைசியில மதுன்னு ஒண்ணு குடிச்சிட்டு அடிதடி பட்டு எத்தனை பேர் ஐயா அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நமக்கெல்லாம் கொண்டாட்டம் இருக்கும். ஆனா காவல் நிலையத்துல காவலர்களுக்கு கொண்டாட்டமா இருக்குமா ஐயா? எப்படி இருக்கும்? அத்தனை பேரும் மது அறிஞ்சிட்டு அங்க கிடப்பாரு. இதுல வேற இவங்களுக்கு பண்பாடு சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் பாத்தீங்களா ஐயா, பொங்கல் விழா வந்துட்டு சிறப்பு மிக்க விழா. அந்த காலத்துல நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பொங்கல் விழா முடிச்சுட்டு மாட்டு பொங்கல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல விளையாட்டு போட்டி, கபடி போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி எல்லாமே நடக்கும். இப்ப வந்துட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இருக்கு அதெல்லாம் செதஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. எந்த விளையாட்டாவது எந்த ஊர் ஏதோ கிராமப்புறங்கள்ல நடக்குதே தவிர இந்த மாதிரி நகரப்புறங்கள்ல நடக்குதா? அதுவும் சண்டையில தான் முடியுது. சந்தேகத்துல தானே ஐயா முடியுது. அதுதான் ஐயா. எனவே நான் சிதைக்கப்படுகிறது என்று கூறி இருக்கிறவனுக்கு இன்கம் பிரச்சனை, இல்லாதவனுக்கு இன்கமே பிரச்சனை. இருக்கிறவனுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவனுக்கு சோத்து பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது பண்பாடு சிதைக்கப்பட்டுதான் வருகிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அப்பப்போ சில தகவல்லாம் சொல்கிறாங்க, எங்கே போய் சந்தோஷம் இருக்குது, ஒன்றும் இல்லை, வர வர எல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே வருது, அதனால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம
கிருஷ்ணகுமாரி அரசன் அவர்கள் வர்றாங்க. இப்போ ஏற்கனவே ரெடியை தயாராக வச்சுருக்காங்க. வர்றேன், இப்போ வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. வாங்க. இப்பிறப்பில் என்னையே எடுத்தணைத்த என் தாயே, தப்பேதும் செய்தாலும் தடுக்காத தண்டமிழே, எப்பாலை தந்திட்டால் எனக்கு இனிக்கும் என்றாய்ந்து முப்பாலை தந்தவளே மூத்தவளே வணங்குகின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அறிஞரையும் சேர்ந்த பேச்சாள பெருமக்களே, அற்புதமான இந்த நிகழ்வை படம் பிடித்து கொண்டிருக்கும் நீலகிரி விஷன் மேலாளர் அவர்களே, தம்பி மேகலையும் அவர்களே மற்றும் ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என் பணிவான வணக்கமும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து சகோதரி வந்தாங்க. எனக்கு நான் எல்லாத்தையும் கூட மன்னிச்சிருவேன். ஆனால் அவங்க வீட்டுக்காரரு அவங்கள பார்த்து சொன்னாங்களாம்மா, மானே தேனே நீ அழகுன்னு கொஞ்சம் வாங்கலாமா. அடிக்கடி போய் சொல்லுவாருன்னு வேற ஒத்துக்கிட்டாங்களே. அதை இங்கே அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. புடவை வாங்குறதுக்கு 2 மணி நேரம் அவர் வெளியே நிற்பாராம். இந்த அம்மா புடவை வாங்குற கடையை செலக்ட் பண்ணுறதுக்கே 3 நாள் ஆகும். இதில் புடவை வாங்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு பீலா விட்டுட்டு போயிருக்குது. ஐயா, கேஸ் அடுப்புல பொங்கல் வைக்கிறது இல்லை குக்கரில் பொங்கல், இதெல்லாம் விஷயமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? பொங்கல் வைக்கிறோம். பொங்கலுடைய தாற்பயம் என்ன? பொங்கலை நம்ம வைக்கிறோம். அதை நம்ம வைக்கிறோமா இல்லையா? அது என்ன மண்பானையிலேயே தான் வைக்கணுமா? யாருங்க ஐயா சொன்னது? எழுதியெல்லாம் ஒண்ணு வைக்கல, பொங்கல் வைக்கணும். அது அறுவடை திருநாளுங்க ஐயா, சூரியனுக்கு நம்ம நன்றி சொல்றோம். அதை எப்படி வச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லையா? நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். இல்ல, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாருமே வாசல்ல பொங்கல் வைக்கிறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்ல. வாசல் இல்ல, பிளாட்ல குடி இருக்கிறவங்க எங்க இருந்து போய் பொங்கல் வைப்பாங்க? அவங்களுக்கு கிடைக்கிறது இந்த கையே இந்த வீட்டுக்காரங்களுக்கு சொந்தம், இந்த கையே இந்த பிளாட்டுக்காரனுக்கு சொந்தம், மேல உள்ளது மேல வீட்டுக்கு. எங்க இருந்து பொங்கல் வைக்க முடியும்? செருப்பு கலட்டுறதுக்கு கூட வாசல்ல இடம் இருக்காது. போதுங்க ஐயா, கையகல வாசல்ல அவங்களுக்கு அந்த உள்ளங்கை அகலத்துக்கு கோலம் போட்டு அந்த குக்கர்ல வைக்கிறது பொங்கல். பொங்கல் கொண்டாடுறதே தாற்பயம் அதுதாங்க ஐயா. 2வது, எங்க அம்மா அப்பா எங்க கூட தான் இருக்காங்க. உங்க அம்மா அப்பாவை நீங்க என்ன பண்ணினீங்க? இவங்க சொல்றாங்க, எந்த அம்மா அப்பா கூட இப்ப நீங்க இருந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுறீங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோன்னு எல்லா அம்மா அப்பாவும் எங்க இருக்காங்க? அனாதை விடுதியில இருக்க. எங்க அம்மா அப்பா எங்க கூட இருக்காங்க? உங்க அம்மா அப்பா உங்கள மாதிரி பொண்ணுங்களால தான் அம்மா அப்பா அங்க போயிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்லன்னா உங்க அம்மா இருக்கணும். நீங்க அப்படி சொன்னதுனால உங்க வீட்டுக்காரர் கொண்டு போய் அங்க விட்டுட்டாரு. எங்க வீட்டுக்காரர் அம்மா அப்பா கூட இருக்காங்க, மாமா மாமையாரும் அங்க கொண்டு போய் விட்டுறாங்க ஐயா. ஒண்ணு வேண்டாங்க ஐயா. இன்னைக்கு நீங்க ஒரு பண்டிகை முடிஞ்ச பிறகு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, இங்க இருக்கிற பசங்க பூரா பஸ் ஸ்டாப்ல நிப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய வேலை நிமித்தம், தொழில் நிமித்தமா வெளியூர்ல தான் அவங்களுக்கு வேலை. பண்டிகை கொண்டாடுறதுக்கு இங்க வராங்க. எதுக்காக ஓடி வராங்க? நம்ம அம்மா அப்பாவை பார்க்கணும், நம்ம குடும்பங்களை பார்க்கணும்னு. இதை நான் சொல்லலைங்க ஐயா. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்தா அங்க நிக்கிற கூட்டம் சொல்லுங்க உங்களுக்கு. அப்புறம் மது குடிச்சிட்டு முகரைய திருப்பிக்கிட்டு போயிருவாங்களாம். என்ன இந்த முகரைய ஒரு வருஷம் அந்த முகரைய அவங்க திருப்பிக்கிட்டு போயிருவாங்க, அடுத்த வருஷம் தான் அந்த முகரைய பார்ப்பாங்கன்னு. சிரிச்சா தான் அது முகரை, சிரிக்கலன்னா அதுக்கு பேர் முகர கட்டை. ஐயா, 100க்கு மது குடிக்கிறாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. 100க்கு 5 பேர் மது குடிக்கிறாங்க, மீதி 95 பேருக்கு அது கொண்டாட்டமா இல்லையா? இந்த பேப்பர்ல பார்த்தோம்னா அந்த பண்டிகை காலங்களில் கொஞ்சம் அதிகமாக அதை சொல்லிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் பட்டாசாமா மாசாமா. இன்னைக்கு பசுமை பட்டாசு வந்தாச்சுமா, மாசு இல்லாத பட்டாசை கண்டுபிடிச்சிட்டாங்க விஞ்ஞானிகள். என்னங்க ஐயா, வாழ்க்கையில எப்ப பாரு போராட்டம் போராட்டம்னு இவங்க பேசிக்கிட்டு போயிருக்கிறாங்க. வாழ்க்கை போராட்டமா தான் இருக்கட்டுமே, அதை பூந்தோட்டமா மாத்துறது தாமா இந்த பண்டிகை. அதைத்தான் நாங்க சொல்றோம் ஐயா. சந்தோஷத்தையும் பண்பாட்டையும் அந்த போர்க்களத்துல ஊற்றி வைக்கிற கிண்ணமா இந்த பண்டிகை தாங்க ஐயா இருக்குது. பண்டிகை என்னன்னு முதல்ல நினப்பு போறது, உங்களுக்கு சாப்பாடு நினப்பு வரும், எங்களுக்கு பாரம்பரியமும் பண்பாடும் தாங்க என் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு நம்மளோட தமிழ் கலாச்சாரம், கலை, இலக்கியம், இசை, நடனம் மற்றும் ஆன்மீகம் எல்லாத்துலயும் ஒரு நூல் இலையில பின்னப்பட்ட ஒரு உயிரோட்டமான ஒரு விஷயம் தாங்க ஐயா பண்டிகை. ஆமாங்க ஐயா, இதுதான் ஒரு செழுமையான பாரம்பரியத்தை உண்டாக்குது. இன்னும் சொல்ல போனா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு உந்து சக்தியா இருக்குன்னு நாங்க சொல்றோம். இந்த உலகத்திற்கே அறிவியலையும் கலையையும் கவிதையையும் வழங்கியவன் தமிழன். இந்த உலகத்திற்கே அறிவை தானமாக வழங்கியவன் தமிழன். அந்த தமிழனுக்கு இங்க பண்பாடு இல்லாம போயிரும் சொல்ல வர்றீங்க நீங்க ஐயா. தமிழர் மற்ற மொழிகளில் மற்ற மாநிலங்களில் மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் எல்லாம் தம் தாய்மொழியில் பேசுகிறார்கள். ஆனால் தமிழன் ஒருவன் மட்டும்தான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். இதை முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து வர பேசக்கூடிய ஆனந்தராஜா சாருக்கு தான் சொல்றேன்.
எங்களால ஒண்ணு பண்பாடு எப்போதுமே சிதைந்து போகலைங்க ஐயா. முதல்ல பண்டிகைகள் எதுக்காக கொண்டாடப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கலாச்சார சீரழிவு இருக்கும் அப்படின்னு சந்தேகத்துல வந்திருக்காங்க அவங்களுக்கு. அவரை பத்தி நான் சொல்றேன் பாருங்க. நமது இந்திய சமூகம் பஞ்சபூதங்களையும் தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு சமூகமா இருந்திருக்குங்க ஐயா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ஐயும் தெய்வமா நினைச்சு அதுக்கு ஒரு பண்டிகையை வச்சாங்க. நிலத்துக்கு ஒரு பண்டிகையை வச்சாங்க, அறுவடை திருநாள், பொங்கல் வச்சு அதை நம்ம சாமி கும்பிட்டோம். இன்னும் சொல்லப்போனா ஊர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா ஐயனார் திருவிழா, மண் திருவிழாவெல்லாம் இன்னமும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. இதெல்லாம் போன நூற்றாண்டோ இல்லை 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தோன்றினது இல்லை. காலங்காலமான நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தோண்டி அதை அப்பவும் இப்படியே அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது நீருங்கய்யா. நீரை நம்ம தெய்வமா வணங்குறோம். ஆடி பண்டிகை அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போறோம், நீர்நிலைகளுக்கு போறோம், புனித நதியில் நீராடுறோம். இன்னும் சொல்ல போனா தெப்போற்சவம் என்று சொல்லக்கூடிய தெய்வ சிலைகளை நம்ம சாமி நீர்நிலைகளுக்கு ஊர்வலமா எடுத்துட்டு போய் கோவிலுக்கு கொண்டு போய் வைக்கிறோம். இதுதான் நீரை நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். நெருப்பு, பழையவற்றை எரித்து புதியவற்றை நம்ம வரவேற்கிறது. தீபாவளி, கார்த்திகை தீபம், இதெல்லாம் அப்படி சொல்லித்தாம தமிழ்ல இருக்க நிறைய விஷயத்தை வச்சுட்டாங்க. இல்லைங்கய்யா, சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் காற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு. ஆமாங்கய்யா. காற்றுக்கு தனியா பண்டிகை இல்லைனாலும் காற்று வாயு பகவானை புத்திரனா நினைச்சு நம்ம அனுமன் ஜெயந்தி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆகாயத்தை ஒளியால் நிரப்பும் பண்டிகை, ஆகாயத்தில் தீயின் ஜோதியை பரப்புவதற்கு செய்யற பண்டிகைங்கய்யா திருவிழா. ஆமாங்கய்யா, திருவிழாக்களில் வான வேடிக்கை, இதெல்லாம் தமிழர்கள் அன்னைக்கு தொட்டு இன்னைக்கு வரைக்கும். இதெல்லாம் என்ன இந்த நூற்றாண்டுல தொடங்கினதா? கிபி 9ஆம் நூற்றாண்டுல மன்னன் கிருஷ்ணன் அவர் தீபாவளிக்கு எண்ணெயை தானமா வழங்கி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் கல்வெட்டுல கர்நாடகாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா. 1250 தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறது லீலாவதிங்கிற மராத்தி நூலில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னே இருந்து வந்துட்டு இருக்கிறது. அவ்வளவு சாதாரணமா போச்சா உங்களுக்கு? இன்னும் சொல்ல போனா ரம்ஜான், கிறிஸ்மஸ், இதெல்லாம் நமக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குது? ஈகையும் சமத்துவத்தையும் சொல்லி கொடுக்குது. நம்ம வீட்டு கதவை அவங்க உரிமையோட கதவை திறந்துக்கிட்டு அவங்க நமக்கு கொடுக்குற பிரியாணியும் கேக்கும் இன்னும் கூட ஒற்றுமையை தானங்க வலியுறுத்துது. இந்த பண்டிகை எல்லாம் இல்லைன்னா நிச்சயமா ஒற்றுமை வளர்ந்து வந்திருக்காது. பண்டிகை அனைவரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு இருக்கிற நகரமயமான வாழ்க்கை, அவசர யுகத்துல எல்லாரும் வேலைக்கு போறாங்க. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், குழந்தைங்களை ஒரு பக்கம் கொண்டு போய் எல்லா நாளும் ஒர்க்கிங் டேஸ்ல எல்லா நாளும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பண்டிகை நாள்ல ஒரு நாள்ல மட்டும்தான் எல்லாரும் கூடி இருந்து சாப்பிடுற ஒரு நாளா இருக்குது. இதனால குடும்ப உறவுகள் மேம்படுங்கய்யா. குடும்பத்துல பாசம், ஒற்றுமை அதிகரிக்கும். அந்த பண்டிகை அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்து வர்ற பிரியாணியோட மனமோ இல்ல வீட்டுக்குள்ள இருந்து வர சிரிப்போட ஓசையோ அந்த வீட்டு பண்பாட்டை வெளிப்படுத்தும் பண்டிகை தங்கையா இருக்குது. சகோதரி சொன்னாங்க பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும்னு. ஜல்லிக்கட்டு நடத்தி மாடு அடக்கிறவங்களுக்கு தான் பொண்ணை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது இருந்துச்சு, இப்ப இல்ல. இப்ப இருந்திருந்தா ஆனந்தராஜா சாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்குமா? என்னங்க பண்டிகை சிறப்பாக தாங்க இருக்கு. ஏதோ பரவாயில்ல, பாவம் விளைச்சிட்டு போட்டோமா, விட்டுருங்க. கோலாட்டம், கோலம், கரகாட்டம், பாட்டு போட்டி, நவராத்திரி கொழு பொம்மைகள், இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இப்ப நேத்து தொடங்கினது இல்லைங்கய்யா. எப்பவோ தொடங்கினதை நம்ம அப்படியே தொன்று எடுத்துட்டு வரோம். ஒண்ணு வேண்டாம். சரிதாம்மா, நேத்து ஒருத்த காலையில செய்தியை போட்டாங்க, இருக்கிற ரஜினி படம் பூரா கொழுவில் வச்சுட்டான். ஒரு ரஜினி படத்தை வச்சு கற்பூரம் காட்டிட்டு இருக்கான். இதைத்தானமா சிதைவுங்கிறாங்க. இல்லங்கய்யா, அவங்க சிதைவுன்னு எதை சொல்றாங்க தெரியுமா? இவங்க சிதைவுன்னு எதை சொல்றாங்க தெரியுமா? நான் சொல்றேன் அது விளையாட்டு பசங்கய்யா, தெரியாம பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டு பிள்ளைங்க தான். இல்ல, அதுதான், அதுக்கு தெரியாம பண்ணிருப்பாங்க. அதுக்காக அதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது முடியுமா? படம் முடிச்சு பெருசா வேற 5 நிமிஷம் காட்டிட்டு இருக்கா. அது வித்தியாசமா இருக்கிறதுனால அப்படி போட்டு காட்டுறாங்கய்யா. நார்மலான விஷயமா இருந்தா அதை போட்டு காட்டுவாங்களா? ஒண்ணும் வேண்டாம். ஒரு ஆனந்தராஜா சாருக்கு நான் அன்னைக்கு போன் பண்ணினேன். அதுக்கு விஜய்க்கு பண்ணிட போகுது, நீங்க வேற. சரி, அவருக்கு நான் போன் பண்ணினேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு, அவரை கேளுங்க நீங்க. அவர் என்ன சொன்னாரு, மேடம் குழு வைக்கிறதுக்காக நான் சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சுண்ணாம்பு எப்பங்க அடிப்பாங்க? நம்ம தமிழ் ஆளுங்க சுண்ணாம்பு எப்ப அடிப்பாங்க வீட்டுக்கு? பொங்கல். இவர் எதுக்கு குழுவுக்கு அடிக்கிறாரு? அப்ப பண்பாட்டை சிதைக்கிறது யாரு? பொங்கலுக்கு அப்ப என்ன செய்வார் இவரு? வச்சு பார்க்கலாம், அழகு பார்க்கலாம் தான். அப்ப பாரம்பரிய சிதைவு எங்க இருந்துங்கய்யா வருது? வைக்க வேண்டியது செதஞ்சு போச்சுன்னு வேற சொல்ல வேண்டியது. வைக்க வேண்டியது அன்னைக்கு சுண்ணாம்பு அடிக்கிறாரு. அப்ப பொங்கல் அன்னைக்கு என்னத்தை அடிப்பாரு? அந்த குமாரி பொறுத்துக்கிட்டு போச்சு, இந்த குமாரியா இருந்தா பொறுத்துக்கிட்டு போயிருக்காதுங்கய்யா.
பார்த்துங்க சார், பத்திரமா கொலு வைக்கும்போது பார்த்து வைங்க. இயற்கையோடு இணைக்கும் பாலம், நம்ம மனிதர்களை இயற்கையோடு இணைக்கும் பாலமாக பண்டிகைகள் தங்கையா இருக்கு. சூரியனை வணங்குறது, மாட்டுக்கு ஒரு நன்றி சொல்ற ஒரு நாள், இவை எல்லாம் மனித வாழ்க்கையோடு இணைந்திருக்க வேண்டிய ஒரு அழகான விஷயத்தை நமக்கு நினைவூட்டுறது இல்லையா? மாட்டுக்கு நன்றி சொல்றோன்னு என்ன பரவாயில்ல, வடநாட்டிலலாம் வேற என்னென்னமோ பண்றாங்க இல்லைங்கய்யா. அதனால தான் பண்டிகைகள் வெறும் அரங்கேற்றம் அல்ல, அது அடையாளம். பண்டிகைகள் பண்பாட்டின் வண்ணம், பண்டிகைகள் வாழ்வின் மகிழ்ச்சி என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் சொல்லி பண்பாடு நம்மளை சிறப்பாக்கி தான் போகுது, அது ஒன்றும் நம்மளை சிதைக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. சரி, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நேராக சம்மந்தப்பட்ட ஆனந்தராஜா சாரவே கூப்பிட்டுருவோமே. பதில் சொல்லுங்க சார் நீங்கள் அதுக்கு. செந்தமிழே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. இந்த சிறப்பான தீபாவளி பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து அந்த நல்ல வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற நீலகிரி விசன் சேனல் பொறுப்பாளர் அன்பு சகோதரர் சுல்ஃபி அவர்களுக்கும், இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னுடைய அணிக்கு வலு சேர்க்க வந்திருக்கக்கூடிய என் அணியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் புவனேஸ்வர் அவர்களுக்கும், மோகனா அவர்களுக்கும், அதேபோல் பண்டிகைகள் பண்பாட்டை இன்னும் பெருமைப்படுத்துகிறது, சிதைக்கவில்லை, சீர்படுத்துகிறது என்ற கருத்தை ஆழமாக வைத்து சென்றிருக்கக்கூடிய அந்த அம்மா எப்போதும் இந்த கிருஷ்ணகுமாரி ஏதாவது ஏடாகூடமாக பேசுகிறதே வேலையாக போச்சு. ஆனாலும் அரங்கத்தை சிறப்பிக்கிறதில் அவங்களுடைய பங்கை குறைச்சி சொல்லிட முடியாது. அவர்களுக்கும் அதே போல் கவுன்சிலர் மும்தாஜ் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமகனார் சங்கர் அவர்களுக்கும், இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக கண்டுகளித்து மகிழ்ச்சியோடு அரங்கத்தை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற வாசக பெருமக்களுக்கும், அந்த யூடிவி சேனல் ரசிக பெருமக்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஜல்லிக்கட்டில் களத்தில் போய் இறங்கி நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். மாடை அடக்கிறமா இல்லையான்னு தெரியாது. அப்படித்தான் வந்து நான் அந்த களத்தில் நின்றுருக்கேன். உங்க வீட்டுக்காரர் நின்றுருக்காருன்னு கேளுங்க சகோதரரை, நின்றுருக்காரன்னு கேளுங்க. அடக்கிறவங்க மட்டும் வீரம் இல்லைங்க, ஓரமா நின்னாலும் சரி வீரர். கிராமத்தில் நான் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் நான் சமவெளியில புதுக்கோட்டை மண்ணில் வாழ்ந்தேன். பொங்கல் திருநாள் முடிஞ்சு அந்த மாட்டு பொங்கலுக்கு அடுத்து காணும் பொங்கல்னு ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த நிகழ்வு சமயத்தில் எல்லா இடங்கள்லையுமே இந்த நம்ம வீட்டில் குளிப்பாட்டி முதல் நாள் மாட்டு பொங்கல் வச்சு கொண்டாடின அந்த வீட்டு மாடுகளையும் துண்டை கட்டி அப்படியே அழகுபடுத்தி ஊருக்குள்ள ஓட விடுவாங்க. அந்த மாதிரி ஓடுற மாடுகளுக்கும் அதே மாதிரி பணம் கட்டி அனுப்புவாங்க. நல்லா வளர்ந்த வீட்டில் வளர்க்குற காளைகள், ஜல்லிக்கட்டு காளை இல்லை, அதே மாதிரி வீட்டிலையும் வளரக்கூடிய காளைகள் இருக்கும், ஜல்லிக்கட்டுக்கு போகாத காளைகள் இருக்கும், மாட்டு வண்டியில் பூட்டக்கூடிய காளைகள். அந்த காளைகளுக்கு இது பண்ண அந்த காளையை பார்க்கல நமக்கு ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி காளையை நான் 14 வயசுல பிடிச்சி அது கொம்புல கட்டி இருந்த பணத்தை எடுத்த ஒரு பெருமை எனக்கு உண்டு. உங்களுக்கு யாருக்காவது பேசிவிட்டேலம்மா மாவீரன்மா. அதே மாதிரி நான் பள்ளியில படிக்கிற காலத்துல, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துல கபடி போட்டியில எங்க பள்ளியில நடந்த இறுதி இதுல 2வது பரிசு வாங்கின சான்றிதழ் என் கையில இன்னைக்கு இருக்குது. ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆக நானும் ஒரு பெண்மகளை, என்னுடைய குமாரியை திருமணம் முடிப்பதற்கு அத்தனை தகுதியோடு இருந்ததுனால தான் என்னுடைய மாமனார் பொண்ணு கொடுத்தாரு. தவிர கொடுத்தாங்களா? எப்படி கொடுப்பாவ? ஆக தீபாவளிகளோ அல்லது பொங்கலோ இன்றைக்கு இருக்கின்ற பண்டிகை பாரம்பரிய தமிழக பண்பாடாக இருக்கட்டும் அல்லது எந்த பண்பாட்டை சார்ந்த விழாக்களாக இருந்தாலும் கூட அந்தந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய வள்ளுவன் சொல்ல காலத்தில் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிருந்த விழாக்கள் இன்னைக்கு இருக்குதா? அந்த பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாடு ஒவ்வொரு மதம், தமிழர்கள் எல்லாருமே ஒரு இதாக இருந்திருக்காங்க. மதங்கள் வேற இருந்தாலும் மனத்தால் ஒன்றுபட்ட ஒரு வரலாறு நமக்கு எப்போதுமே உண்டு, அந்த சிறப்பு உண்டு. கடவுள் வழிபாட்டிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, எல்லா விஷயங்களையும் அந்தந்த சமூகம் அவர்களுக்கு தகுந்த மாதிரி சிறப்பாக கொண்டாடிய ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது.
இன்னைக்கு தீபாவளி அப்படின்னு வந்துருச்சுன்னா அரசே சொல்லுது எவ்வளவு கோடிக்கு நம்ம வந்து மதுபானத்தை விற்க முடியும்னு 500 கோடி திட்டமிடுது, அரசு திட்டமிடுது, டார்கெட் வைக்குதுங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல எங்கேயாவது அங்கொன்றும் இங்கொன்றும் யாராவது இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சமூகமே 90% பேர் மதுவுக்கு அடிமையாகிறான். ஒரு விழா அப்படின்னா வீட்டுக்கு நம்ம ஏதாவது நம்ம வந்து கறியா மீனா இதெல்லாம் வாங்குறோம் அப்படிங்கிற அதே சமயத்தில் எத்தனை பாட்டில் குவார்டர் வாங்குறோம், எத்தனை பாட்டில் ஃபுல் வாங்குறோம் அப்படிங்கிறத இளைஞருடைய இலக்கா இருக்குது. பாத்துங்கம்மா, பண்பாடு எப்படிங்க பாதுகாக்கப்படும்? இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் குடிச்சு சாப்பிட்டு குடிச்சு குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டு இருந்த உறவு பிரிஞ்சு அப்புறம் ஒன்ன நீ பார்க்க மாட்டா என்ன நீ பார்க்க மாட்டான்னு இது காலகாலமாக. இன்னொரு விஷயம் நீங்கள் இப்போ சொல்றீங்க பண்பாடு பாதுகாக்கப்படுதுன்னு. முன்பு இருந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு நம்ம சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். தாத்தா பாட்டியை வச்சு அவரு மடியில் வளர்ந்த பேர பிள்ளைங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? ஏற்கனவே தாத்தா பாட்டியெல்லாம் பெரும்பாலானவர்கள் முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க, அல்லது மக வீட்டில் இல்லாம மக வீட்டில் போய் இருப்பாங்க. இது பண்பாடா? இதுதான் பண்பாடை பாதுகாக்கிற விஷயமா? பண்டிகை நேரத்திலே கூப்பிட மாட்டாங்கிறான், இது பண்பாடா? எல்லாரும் ஐடி கம்பெனில இந்த இன்றைய சமுதாய இளைஞர்கள் என்ன பண்றான்? ஐடி கம்பெனி பிள்ளைங்களாம் ஐடி கம்பெனில தான் வேலை செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி இப்பவே டிக்கெட் போடணும் தீபாவளிக்கு வரணும்னா சில பேருக்கு அந்த டிக்கெட் கிடைக்காம போயிடும். அப்புறம் அங்கேயே தான் தீபாவளி, ஒரே அறைக்குல அடைஞ்சு தூங்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்குது. சரி, அப்படியே சிரமப்பட்டு இங்க வந்தால் இங்க என்ன நடக்குது? என் மகன் ஐடி கம்பெனில தான் வேலை செய்யுது, வீட்டுல இருந்து ஒரு துரும்ப எடுத்து வைக்காது, அம்மாவுக்கு உதவி செய்ய முடியாது. வீட்டுல பண்டிகை எப்படி இருக்கும்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் பலகாரம் செய்வாங்க. நம்ம வீடுகள்ல பலகாரம் செய்யணும்னா அதிரசம்னு ஒரு பலகாரம் செய்வாங்க வீட்டுல. தீபாவளிக்கெல்லாம் ரொம்ப கட்டாயமா செய்வாங்க. முறுக்கு செய்வாங்க. முறுக்குலயே 2-3 வகையா பிரிச்சு செய்வாங்க. எனக்கு தெரிய இலங்கையில மலையகத்துல இருந்து வந்த தமிழர்கள் மத்தியில நான் பார்க்கிற வந்து அங்க வந்து இந்த அரிசி மாவும் பயரையும் சேர்த்து அரைச்சு அதுல வந்து இனிப்பு சுவையை கூட்டி ஒரு ரவை உருண்டை மாதிரி ஒரு கெட்டி உருண்டைன்னு ஒரு இது பண்ணுவாங்க. அதுல ஏலம் கிராம்பு இதெல்லாம் போட்டால் அது ஒரு மனம், ஒரு சத்தான உணவு. அது நீங்க ஒவ்வொரு நாளுமே நீங்க அதை பிடிச்சி வச்சா ஒரு ஏறக்குறைய ஒரு 2 வாரம் வச்சு பயன்படுத்திக்க முடியும். வேலை செஞ்சு உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து களைப்போட வர்றவங்களுக்கு அது ஒரு ஒரு உருண்டை எடுத்து கொடுத்து ஒரு தேநீர் எடுத்து வச்சோம்னா குடிச்சிட்டு மனசுக்கு ஒரு ஆறுதலாக ஓய்வு எடுக்கிற மாதிரியான பலகார வகைகள் அந்த காலத்துல இருந்தது. இன்னைக்கு உடனே ஆர்டர் பண்றோம். எங்க இருக்கவே இருக்குது. மிச்சர் ஒரு 1/2 கிலோ அங்க ஆர்டர் போடு, முறுக்கு 1/2 கிலோ போடுங்க, ஜிலேபி லட்டு இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் தமிழர்கள் அந்த காலத்துல சாதாரணமா பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம வந்து பருப்பு வடை தயார்படுத்துவாங்க, உளுந்த வடை. அதையும் கூட வடநாட்டு மக்கள் என்ன பண்ணி வச்சிருக்கான், இந்த முக்கோண வடிவத்துல வந்துருச்சு பலகாரம். இந்த கேக்கு வடிவங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வடிவத்தில் இதெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் யாரு? வடநாட்டவர்கள். அது மேல்நாட்டு இறக்குமதியா இருக்கும். ஆனா நம்ம நாட்டு வகையை எப்படி பாத்தீங்கன்னா யாருமே கண்டுபிடித்து எல்லை எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வடைக்கு எங்க மூளைன்னு சொல்லுங்க பாப்போம். முடியாது. நம்ம சுடுகிற பலகாரங்களுக்கு நாம பயன்படுத்தி உணவு, அதாவது விழாக்கள்ல பயன்படுத்தின அல்லது நாம விரும்பி உண்ட உணவுகள் எல்லாருமே உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகள் இருந்தது. இன்னைக்கு அப்படியா இருக்கு? விழாக்கள்ல பொங்கல்லாம் எத்தனை நாளைக்கு முன்னாடி தயாராங்க இவங்க சொல்றாங்க இல்லையா? இப்ப இவங்க சொல்றாங்க இப்ப கொழு வைக்க போறோம், 10 நாள் சரஸ்வதி பூஜை வருது அப்படின்னு. வருஷத்துக்கு தீபாவளி கூட குளிக்காத ஆளுங்க இருக்கிற மாதிரி நீங்க வீட்டுக்கு என்னைக்கு வெள்ளை அடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்க வீட்டுக்கு சரியா தவிர வருஷத்துல 3 முறை வெள்ளை அடிக்கிறோம். எப்படியும் பொங்கலுக்கு ஒரு தடவை வெள்ளை அடிப்போம். திருவிழா ஊர்ல சித்திரை திருவிழா வரும், மாரியம்மனுக்காக அது பண்ணி அப்ப வெள்ளை அடிக்க வேண்டி இருக்குது. அதே மாதிரி சரஸ்வதி பூஜைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இது பண்றதுக்காக குழு இதெல்லாம் வைக்கிறதுக்காக வெள்ளை அடிக்கிறோம். அப்ப வீடும் சுத்தமா இருக்கு, எங்க மனசும் சுத்தமா இருக்கு. அதுதான் வந்து இதையெல்லாம் செய்ய முடியுது. உறவுகள் எல்லாம் சும்மா இல்ல. அந்த காலத்துல ஒரு திருவிழா வருது அல்லது பொங்கல் வருது, தீபாவளி வருதுன்னா நண்பர்களுக்கு தேடி தேடி வந்து நம்ம வந்து வாழ்த்து அட்டைகளை கடைகளில் போய் அதுக்காக நேரம் ஒதுக்கி வாங்கி அனுப்புனதெல்லாம் உண்டு. இன்றைய தலைமுறை அந்த வாழ்த்தை கூட இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கா? அந்த பண்பாடு இருக்கா? உங்க பிள்ளைய இருக்கா? செய்தா? அட்லீஸ்ட் வெளிநாட்டுல இருக்கிற உங்க பிள்ளைகள் அம்மா அப்பா
இந்த பொங்கல் இந்த இனிய திருநாளில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள இன்பமும் மகிழ்ச்சி சிறப்பாக நிறைந்திருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தை பிள்ளைங்க உங்களுக்கு அட்டையில் அனுப்புதா அல்லது வாட்ஸ்அப்ல அனுப்புதா அல்லது ஒரு கவிதையை அனுப்புதுன்னு பாருங்க, இல்ல குறுஞ்செய்தியா வருதா இல்லையே. ஆக அதே மாதிரி இன்றைய இப்போ தீபாவளி வருது, பொங்கல் வருது, எதுவாக இருந்தாலும் பையனுக்கு எந்த ட்ரெஸ்ஸு பிள்ளைங்களுக்கு எது ட்ரெஸ்ஸுன்னு இப்போ கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம தமிழுடைய பண்பாட்டில் சாரி ஒரு இது இருந்தது, அல்லது ஆப் சாரின்னு சொல்லுவாங்க, தாவணி பாவாடை, இது பிள்ளைகளுடைய ஒரு நாகரிகமான ஒரு ஆடை இருந்தது. அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு சினிமாக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு சுடிதார் அதுன்னு மாறினாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒரே மாதிரி பேண்டா போடுறாங்க. இது பையனுக்கு எந்த பேண்ட்டு, இது பொண்ணுக்கு எது பேண்ட்டு, அவன் போடுற டிஷர்ட் எது, பொண்ணு போடுற டிஷர்ட் எது, எதுவுமே வித்தியாசம் தெரியாது. உண்மையை ஒத்துங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. பண்பாட்டு சிதைவுங்கிறியா? கட்டாயமாக இது பண்பாட்டு சிதைவு. நடுவர் அவர்களே, இதெல்லாம் இந்த அம்மாவுக்கெல்லாம் தெரியல. இவங்க இன்னும் இந்த 1945 இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது 2025, எத்தனை வருஷம்னு பாத்துக்கங்க. இன்னும் எங்களோட இந்த காலத்துக்கு வந்து பாருங்க. திருவிழா முடிஞ்சவன அடுத்த நாள் வண்டி ஏறுறதுக்கு இவெல்லாம் ஓடுறான். அந்த காலம் அப்படி இருக்காது. மாயமச்சின வீட்டுக்கு மச்சான் போன போட்டு, மச்சான் தீபாவளி வருது, எப்போ வரீங்க, டிக்கெட் போடுறீங்களா, நான் டிக்கெட் போடணுமா, இல்ல பணத்தை அனுப்பி விடுவான். இன்னைக்காவது உடனே ஜிபே பண்ணிட முடியும். அந்த காலத்துல அப்படி கிடையாது. மணி ஆர்டர் தான். மணி ஆர்டர் அனுப்பி மச்சான மாமனை வர சொல்லி வீட்டில் விருந்து வச்சு வந்து ஒரு நாள் இருக்காதீங்க, ஒரு வாரம் தங்கிட்டு போகணும். இப்ப நீங்க ஒரு வாரம் அடுத்த நாள் வண்டி கட்டுவாங்களா இல்லையா? என்ன மச்சான் லீவ் முடிஞ்சு போச்சே, கிளம்பலையா, வேலை என்ன லீவ் அதிகமா கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிறது. ஆமா ஆமா, இது நடக்குதா இல்லையா நடைமுறையில? இரண்டாவது நாள் அந்த உறவினர்களை வைத்து உங்களால் பராமரிக்க முடியாது. ஏன்னா இன்றைய உலகம் நெருக்கடியான உலகம். இந்த வாழ்க்கையில் அனுசரித்து போறதுக்கு நம்முடைய பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, காலச்சூழல் இருக்கு, நம்முடைய வாழ்வை பிரச்சனைக்காக நம்ம அன்றாட நமக்கு இருக்க ஒதுக்கப்பட்ட நேரங்களை நம்ம இப்படி இது பண்ண ரொம்ப ஸ்பீடு உலகம், பாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உலகம். ஆக இதுல நீங்க பண்பாடு எவ்வளவு செஞ்சு போச்சு தெரியுங்களா? நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம உறவுகளையே சரியா தெரியாது. சொல்லுங்க பாப்பா. இன்னும் சொல்றேன், கிராமப்புறங்கள்ல நம்ம போய் ஒரு வீட்டுக்கு யதார்த்தமாக நான் ஒரு நாள் ஒரு கிராமத்தை பக்கத்து ஊருக்கு போறேன், ஒரு கோயில் திருவிழாவுக்கு போறேன். ரொம்ப கடுமையான வெயில். போயிட்டு அந்த வீட்டு யதார்த்தமான ஒரு நல்ல குடிசை வீடு, ரொம்ப முற்றத்தில் போய் நான் யதார்த்தமாக உட்காந்துட்டேன். அந்த அம்மா என்னை தெரிஞ்ச மாதிரி ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. கொடுத்தவொடனே நானும் வாங்கிட்டு குடிச்சிட்டேன். ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க, ரொம்ப களைப்பில் வந்திருக்காரு. ஏதோ இது எனக்காக மட்டும் இல்லை, காலங்காலமாக நம்ம மக்கள் மத்தியில் தமிழர் பண்பாட்டில் வருகின்றவர்களுக்கு ஏதாவது குளிர்ந்த உணவை கொடுத்து அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்கள் ஒரு நிம்மதிப்படுத்தணும், அது யாராக இருந்தாலுங்கிற ஒரு பண்பாடு இருந்தது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொண்டு போய் எத்தனை பிள்ளைங்க கொடுக்கும்? உறவினர்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குது? அந்த பழக்கமே இல்லாமல் போயிருச்சு நம்மகிட்ட. ஆக அது மாதிரி பண்டிகைகள்ங்கிறது சாதாரண பொங்கல் விழாலாம் முடிஞ்சதுக்கு பிறகு காணும் பொங்கல் மட்டும் ஜல்லிக்கட்டு மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிலம்பங்கிற ஒரு கலை இருந்தது. அந்த சிலம்ப கலைங்கிறது தமிழருடைய வீரக்கலை. பெண் பிள்ளைகளும் இன்னைக்கு சமவெளி பகுதியிலாம் அதை கற்றுக்கிறாங்க, சொல்றாங்க. இங்கே எங்கே அது மாதிரிலாம் நடக்குது, ரொம்ப அரிது. நம்ம பிள்ளைகளுக்கு அதை பற்றியெல்லாம் அந்த கலைகளை பற்றியோ அந்த வீரத்தை பற்றியோ எதுவுமே நம்ம கற்றுக் கொடுக்கல. அது மாதிரி ஜல்லிக்கட்டுங்கிறது வெள்ளையமா இருந்தது. ஒரு அந்த ஜல்லிக்கட்டு மாடை வளர்த்ததுனால வெள்ளையத்தேவன்கிற ஒரு வீரன் வந்தான் கட்டபொம்மனுக்கு படைத்தளபதியாக. இன்னைக்கு வெள்ளைய வாக்காலே காணும், அப்புறம் எங்க காளையை வளர்க்கிறது? ஆக அன்னைக்கு பெண்மணிகளை வீரத்தோடு இருந்தார்கள், அதனால அந்த மாதிரி இருந்தது. அது மாதிரி மல்லர் கம்பம்ங்கிற ஒரு வீர விளையாட்டு தமிழர்களுடைய பண்பாட்டில் இருந்தது. ஒரு கம்பத்தை வச்சு அதில் செய்கின்ற அத்தனை விளையாட்டுகளையும் பார்க்கிற போது மிகப்பெரிய அதெல்லாம் இன்னைக்கு செஞ்சு போச்சு. அந்த மாதிரி விளையாட்டுகளே இல்லை. நம்ம ஆளுங்க விளையாடுற ஒரே விளையாட்டு செல்போனில் தான். ஏதாவது போட்டுக்கிட்டு ஒருத்தர், எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான், டேய் கோபாலு, டேய் ரைட்ரா, டேய் லெஃப்ட்ரா, எதுக்குடா யார்டா பேசுறான்னு பார்த்தா அவன் அந்த போர்டில் இருக்கிற ஒரு அந்த பொம்மைக்கு விட்டா பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ எனக்கு இது என்னடா அது 9 மணிக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கானா? இத்தனைக்கு நான் நினைச்சேன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கோபால்னு ஒருத்தர் இருக்கிறான், ஒருவேளை அவனுக்கிட்ட பேசுறான்னு பார்த்தா அந்த போன்ல இருக்கிற பொம்மையோட சொல்றான். அது இவன் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி அது அந்த கேம்ல அது நடந்துகிட்டு இருக்குது. இப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அப்புறம் எங்க பண்பாடு பாதுகாக்கப்படுகிறது? ஒன்றும் கிடையாது. முன்னாடியெல்லாம் சீரியலோட நிற்பீங்க. இப்போ உங்களுக்கு சீரியல் நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க, அவருக்கு தேவைப்பட்ட நேரம் ஒரு தேநீர் ஊற்றி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. இப்பதான் போன் வந்துருச்சு இல்ல, நீங்க வாட்ஸ்அப் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, விட்டு போன சீரியல குடிக்கிறப்ப குடிச்சுக்க வேண்டியதான். விட்டு போன சீரியலை இங்க பாக்குறீங்க. இப்ப கையில அப்புறம் எங்க வந்தவங்களுக்கு நீங்க விருந்து படைக்கிறது?
நல்ல சாப்பாடு எங்க நீங்க போடுறது, உறவுகளுக்கு எப்படி இது பண்றது, அவர்களுக்கு வந்திருந்தா முன்னாடி எல்லாம் வந்து தேவையான உணவு மட்டும் இல்லை, அவர்களுக்கு தேவையான பரிசு பொருளையும் வாங்கி கொடுத்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து போனது உண்டு. இன்னைக்கு விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தாலே கொஞ்சம் நானும் வெளியூர் போன மச்சான் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி தடை பண்ணுற ஒரு காலமாக இருக்கிறது. ஆக இன்றைய காலகட்டத்தில் பண்பாடு என்பது தமிழுடைய பண்பாடு அல்லது எந்த விழாக்களில் நம்முடைய பண்பாடு அதாவது பாரம்பரியம் சிறப்பாக இல்லை, எல்லாம் அது வந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை ஆழமாக பதிவு செய்து நடுவர் அவர்கள் சரியான தீர்ப்பை வழங்குவாங்க. நீங்கள் என்னதான் அவருக்கு சோப்பு போட்டாலும் அதுக்கெல்லாம் பயங்கர ஆள் இல்லை அவர், அதனால் நல்ல தீர்ப்பை நிச்சயமாக வழங்குவார் என்று இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய நீலகிரி விஷன் நிறுவனத்தாருக்கும் பட்டிமன்றத்தில் பங்கேற்ற அனைத்து பேச்சாளர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்போடு ஆனந்தராஜ் அவர்கள் பல கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. பண்பாடு சிதைந்து தான் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாகவும் பல காரணங்களையும் சொல்லியிருக்கார். அவருக்கு பதில் சொல்கிறதுக்காக நம்முடைய தலைமை ஆசிரியர் சங்கர் அவர்கள் வாங்க. அற்புதமான தீப ஒளி திருநாளில் இந்த நிகழ்ச்சியை படமாக்கி ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி விஷன் தொலைக்காட்சியை சேர்ந்த திரு சுல்ஃபிகர் அலி மற்றும் மேகலைவன் ஆகியோருக்கும், இந்த பட்டிமன்றத்தினுடைய அற்புதமான நடுவர் அவர்களுக்கும், 2 அணிகளை சேர்ந்த பேச்சாளர்களுக்கும் அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஒரு ஆண்டு முழுவதும் கனவு காணுவாங்க தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும்னு நினச்சி. ஒரு ஆண்டு முழுவதும் கனவு கண்டு இந்த பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய மக்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களோடு ஒரு பதிவு மட்டும், மாசில்லாத தீபாவளியை நீங்கள் எல்லாம் பத்திரமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நடுவர் அவர்களே, பண்பாட்டை சிதைக்கிறதா பண்டிகைகள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பண்டிகைகள் இல்லாத பண்பாடு என்பது உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி. எதிரணியை தான் பார்த்து கேட்கணும், அவங்க உப்பு போட்டு சாப்பிட்றாங்களான்னு கேட்கணும். உப்பு போட்டு சாப்பிட்ருந்தா நீங்க பண்டிகைகள் பண்பாட்டை சிதைக்குதுன்னு பேச மாட்டீங்க. அதுக்கப்புறம் நடுவர்களை, நீங்க இந்த பட்டிமன்றத்தினுடைய தொடக்கத்தை ரொம்ப நம்ம எல்லாருமே கவனிச்சிருந்தா, தீபாவளி நல்வாழ்த்துக்குடன் நான் மும்தாஜ் அப்படின்னு எங்கள் அணி பேச்சாளர் பதிவு பண்ணார். தீபாவளி நல்வாழ்த்துக்குடன் நான் மும்தாஜ், அது எதனுடைய அர்த்தம்? மத நல்லிணக்கத்தினுடைய அர்த்தம். பதிவு பண்ணக்கூடிய நண்பர் யாருங்க? சுல்ஃபிகர் அலி. இது நல்லிணக்கத்தினுடைய அர்த்தம். அப்போ ஒரு பண்டிகை என்பது மத நல்லிணக்கத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை எதிரணியினர் புரிந்து கொண்டால் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அப்புறம் ஒரு பாட்டுக்கு, பண்பாடு இல்லாமல் பாரதம் இல்லை, அதெல்லாம் படிக்கிறதெல்லாம் இல்லை, நம்ம அதெல்லாம் படிக்காம தான் பண்பாடு சிதைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னோம். அப்புறம் அம்மா மோகன சுந்தரி அம்மா பேசும்போது, ஏதோ ஒரு சில கிராமத்தில், இந்தியாவில் 63% கிராமம், இப்போ எல்லா கிராமத்திலையும் பண்டிகைகள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அப்புறம் ஐயா கேட்டிருந்தாரு, வர்றதே இல்லைன்னு. எப்படி வராமல் இருக்கிறாங்க? சொந்த காரில் வர்றாங்க, அரசாங்க பஸ்ஸில் வர்றாங்க, ரயில்வே துறை 3 மாதத்துக்கு முன்னாடியே முன்பதிவை தொடங்கிருச்சு, டிஎன்எஸ்டிசி பதிவெல்லாம் முடிஞ்சிருச்சு, பஸ்ஸு, காரு, விமானம் எதுலையுமே வர முடியாத ஒரு சிலர் தான் தங்கியே இவங்களாம் எங்கே வர்றாங்க? கிராமத்தை நோக்கி வர்றாங்க. எதற்காக கிராமத்தை நோக்கி வர்றாங்க? நீங்க சொல்லியிருந்தீங்களே பண்பாடு சிதைந்து விட்டது என்பது, அது சிதையவே இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகவும், அவர்களுடைய சொந்தங்கள் அங்கதான் இருக்குது, அங்க உயிர் நாடி அங்கதான் இருக்குது, தொழில் சார்பா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. ஐயா என்ன சொன்னாரு? என் பொண்ணு ஐடி கம்பெனியில படிச்சிருச்சுன்னு. உங்களை யார் படிக்க வச்சு சொன்னா? நீங்க தானே நினைச்சீங்க. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம், எங்க பிள்ளைங்க எல்லாம் எல்லா அறிவும் பெறணும்னு. உங்க பொண்ணு இப்ப அறிவாளியா இருக்கு, காஃபி வைக்க தெரியலன்னா என்ன பிரச்சனை? இப்போ நீங்க வச்சு கொடுங்க, இல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லா யாராவது ஒருத்தர் வச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா கத்து கொடுங்க. அதுதானே இந்த சமூகத்துக்கு நம்ம கேட்ட. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் சமமா இருக்கணும்னு சொன்னமா இல்லையா? அப்படி சமப்பட்ட பெண் இன்னைக்கு வெளிநாடுகள் இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க. ஒரு காஃபி டம்ளர்ல பிரச்சனை இருக்குது, காஃபி டம்ளர்ல பிரச்சனை இல்லை. அவர்கள் பண்பாட்டை வெளிக்காட்டுகின்றார்கள். இப்போ வெளிநாட்டுக்கு போயாச்சு, வெளிநாட்டிலையும் தமிழ் கலாச்சாரம் படி பொங்கல் வைக்கப்படுகிறதா இல்லையா? வரலாறு பதிவு செய்கின்றது. தீபாவளி பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றதா இல்லையா? தீபாவளி பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றது. அப்புறம் அம்மா சொன்னாங்க, சாரி எடுக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் கடை. சந்தோஷப்படுங்கம்மா. ஒரு காலத்துல ஏதோ ஒரு வேலைகள்ல கணவன்மார் இருந்தார்கள்னு சொல்றாங்க, இன்னைக்கு எல்லாமே வாட்ஸ்அப்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நடுவர் அவர்களே, வருஷம் ஃபுல்லா பிஸியா வேலை செய்யக்கூடிய ஒரு கணவன் ஒரு மனைவிக்காக ஒரு நாள் கூட செலவு பண்ணல ஒரு சாரி எடுக்கிறதுக்கு. அது ஒரு வரம்னு நீங்க நினைக்கணும்.
இன்னொரு விஷயம் இருக்கு நடுவர்களே, தீபாவளிக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் போடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் எதுக்காக போடுறாங்க? நீங்க கொஞ்சம் கரெக்டா யோசிக்கணும். இன்னொரு ஆஃபர் போடுறாங்க நடுவர்களே, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். இவங்க 3 பேரை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க. இவங்க 3 பேர் இல்லைன்னா இவங்க மனசு சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க. தீபாவளி ஒரு முயற்சி பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆமா ஆமா அது பண்ணணும். ஏன்னா நடுவர்களே, தீபாவளிங்கிறது இருளை அகற்றக்கூடிய ஒரு பண்டிகை. இவங்க பாருங்க, நல்லா பவுடர் போட்டு ரொம்ப சிறப்பா எல்லாருமே அழகா வெள்ளையா வந்திருக்காங்க. மனசை மட்டும் இருட்டா வச்சிருக்காங்க. நீங்க மனசை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது ஆஃபர் இருந்தா இந்த தீபாவளிக்கு நம்ம பயன்படுத்திடலாம் நடுவர் அவர்களே. அப்புறம் அந்த அம்மா 2 பேரும் ஒரு செய்தியை சொல்றாங்க நடுவர் அவர்கள். நிறைய மது போதையினால எத்தனை குற்றங்கள் கூடலூர்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? தமிழகத்திலேயே குற்றங்கள் குறைந்த காவல் நிலையங்கிறது கூடலூர் காவல் நிலையம். இங்க குற்றங்கள் மிக குறைவா பதிவாயிருக்குது. நாங்களே ஒருபோதும் அனுமதிக்கவில்லை இந்த மது போதையினால மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறாங்க என்பதை நாங்களும் மறுக்கின்றோம். அது தவறு. ஆனால் அதோடு பண்பாடு அழிந்து விடவில்லை. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் அதை பயன்படுத்துறதுனால ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நம்ம ஒரு பேர் சொல்லக்கூடாது. ஒரு பண்டிகை வருதுன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, நான் வேற ஒரு ஊர்ல வேலை செய்யற இடத்துக்கு எங்க அப்பா அம்மாவோ கொண்டு போக முடியல. இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலியா மாறிட்டோம். என்னைக்கிடா அந்த நாள் வரும் போய் அப்பா பாத்திரலாமே, என்னைக்கிடா அந்த நாள் வரும் எங்க மாமா பொண்ணை போய் பார்க்கலாமே. நடுவர் அவர்களே, மாமா பொண்ணை போய் பார்க்கலாமே, போய் பார்க்கணும் இல்ல நடுவர்களே? மாமா புள்ள 10ஆம் கிளாஸ் படிக்குது நடுவர் அவர்களே, அவங்கள போய் நம்ம பார்க்கணும். அப்புறம் ஆனந்தராஜா சார் சொன்னாரு, அன்னைக்கெல்லாம் பெண்கள் ஜல்லிக்கட்டு நடத்துனாங்க, இன்னைக்கு வர்றாங்களா? வந்தாங்க. போன ஜல்லிக்கட்டுல 10ஆம் வகுப்பு பொண்ணு காலை அவிழ்த்து விட்டது. அந்த 10ஆம் வகுப்பு பொண்ணுக்கு அந்த பண்பாட்டை இந்த நம்ம சமூகம் நகர்த்தி போயிருக்கு நடுவர் அவர்களே. ஒட்டுமொத்தமா சொன்னா ஒரு பண்டிகை என்பது ஒரு புதிய முயற்சி. உங்களுக்கு தெரியுமா, பண்டிகையில புடவை வாங்குவதோ அல்லது துணி வாங்குவதோ நின்றுதா? ஒரு ஆண்டுல சேர்த்து வச்சு ஒரு வீட்டுக்கு பீரோ வாங்குவாங்க. ஏன் தங்க நகைகள் வாங்கி கொடுக்கறது இல்லையா? சேமிப்பெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு தங்க நகை, நான் இது தீபாவளிக்கு வாங்கினேன் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. தீபாவளி வருது அல்லது பொங்கல் திருவிழா வருது, ஈகை பண்டிகை வருது, கிறிஸ்துமஸ் விழாக்கள் வரும்போது எத்தனை சமயம் சார்ந்த மக்களை நம்ம பார்க்கிறோம் நடுவர் அவர்களை. இப்ப என்னுடைய குடும்ப விழானா என்னுடைய சொந்தக்காரவங்களை நான் கூப்பிடுவேன். ஆனா என்னுடைய தீபாவளி பண்டிகை அப்படி இல்லை, என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கூப்பிடுவேன். எல்லா மதத்துக்கு முதல்ல இந்த ஸ்வீட்டை பத்தி ஐயா பேசினார். அவர் பேசும்போதே நமக்கு நாக்கு ஊர்னதா இல்லையா? ஒரு உருண்டையை பத்தி பேசினார்ல, ரவ உருண்டையா. ஐயா அது தீபாவளியில தான் எங்க பண்றாங்க. நீங்க பேக்கரியில இருந்து லட்டை வாங்கி கொடுத்தாலும் கூட அது சுவையானது தானே. சோ பண்டிகை என்பது சுவையானது. எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு இருக்கிற சுவையை இந்த சமூகத்துக்கு சொல்லி எல்லோரும் சுவைப்பட வாழணும், எல்லாரும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஆண்டாண்டு கால நம்ம மக்கள் எல்லாமே ஒற்றுமையோடு வாழ்வதற்கு தான் பண்பாடு பண்டிகையை வைத்தது. அப்ப பண்பாட்டில் பண்டிகை ஒரு கூறு என்ற அடிப்படையில் பண்பாட்டில் ஒருபோதும் பண்டிகைகள் சிதைத்து விடாது, பண்டிகைகள் பண்பாட்டை ஓங்க செய்யும் என்ற வாதத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை. எவ்வளவு மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடுற இந்த பண்டிகையில் இதில் எங்கே சிதைவு இருக்குது, சிறப்பாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சங்கர் சார் நிறைவு பெற்றிருக்காங்க. அவருக்கு பதில் சொல்றதுக்கு நிறைவான பேச்சாளர் ரொம்ப அருமையாக பதில் சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன். வாங்க புவனேஸ்வரன் அவர்கள். மிகச் சிறப்பான ஒரு தலைப்பை தந்து இன்றைய சூழலில் பண்டிகைகள் பண்பாட்டை சிறப்பாக்குகிறதா சிதைக்கிறதா என்கிற தலைப்பை தந்து நீலகிரி விஷன் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிற பட்டிமன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட இருபால் அணியினருக்கும், இந்த நீலகிரி விஷன் தொலைக்காட்சி எங்கும் மூலமாக உலக நேயர்களிடையே எங்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிற நீலகிரி விஷன் தொலைக்காட்சி மேலாளர் அன்பு நண்பர் சுல்ஃபிகர் தம்பி மேகலைவன் உள்ளிட்டோருக்கும், அன்பு ரசிக பெருமக்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே 3 பேர் பண்பாட்டை சிறப்பாக்குகிறது அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகாக அந்த பொய்களை நவீன காலத்திற்கு ஏற்ற மாதிரி சொல்ல முடியுமோ அவ்வளவும் அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சந்தேகப்பட முடியாத அளவுக்கு சொல்லிட்டு ரொம்ப நுட்பமான பொய் அது. எங்கள் அம்மா மோகனி சுந்தரி அம்மா சொன்னாங்க, பண்பாடு என்பது சாரியை செலக்ட் செய்ததில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த செலெக்ஷனில் என்ன எவ்வளவு பாடு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும்.
எங்க ஐயாவை எதிரணியில் இருக்கிற எங்க ஒரு அம்மா கேட்டாங்க, கிருஷ்ணகுமாரி அம்மா கேட்குறாங்க, அன்றைக்கு மாதிரி நீங்க கல்லை தூக்கியிருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு தம்பிங்க ஒரு கல்லுக்கு 2 கல்லை தூக்கி இருக்கிறாங்க. தயாரா இருக்கிறீங்களா நீங்க? எந்த கல்லு? அம்மா சொன்ன கல் தான் நான் சொல்லி இருக்கிறேன். தப்பா நினைக்காதீங்க, வேற எந்த கல்லையும் நான் சொல்ல. இன்னொன்னு அம்மா சொன்னாங்க, இனிப்பு எவ்வளவு முக்கியமானது பண்டிகையில அப்படின்னு சொன்னாங்க. எங்க குடும்பத்துல நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. அம்மா நீங்க சொல்ற இனிப்பை சாப்பிட முடியுமா? செஞ்சு வச்சு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஐயா சொன்னாரு, கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு அந்த ஆசை இல்லாமலே போச்சியா. உப்பு என்பதே அது விஷமாக கூடிய ஒரு காலத்திற்கு நம்ம வந்துட்டோம். அப்ப பண்டிகைகளை எப்படி இந்த சுகர் பிபி இதெல்லாம் இருக்கிறவங்க எப்படி நீங்க பண்பாட்டோட சுகமா சுவையா கொண்டாடுவீங்க? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா, ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா. அப்ப இன்னைக்கு சொல்லுங்க, பண்டிகைகள் காலத்துல தான் நாம இனிப்புகளை வந்து சுவைக்கிறோம், இனிப்புகளை வந்து வீட்டில் தயாரிக்கிறோம். உண்மைதான். பண்டிகை காலங்களில் புலால் உணவுகள் அதிகமாக சமைக்கிறோம் வீட்டில். அந்த உணவுகளை பரஸ்பரம் மற்றவங்களுக்கு பரிமாறுறோம், தவிர்க்க முடியாதுதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேருக்கு வீட்டில் பாரம்பரிய பண்பாட்டு ரீதியான உணவு வகைகளை, மூதாதையர்கள் நமக்காக வகுத்தளித்த உணவுகளை நாம சாப்பிடுறோம். அதானே, கடையில ஸ்வீட் வாங்கிட்டு பண்பாடுன்னு எப்படி பேசுறது? பீஸாவும் பர்கர்லையும் வந்து தீபாவளிகள் போன்ற பண்டிகைகள் கழிகிற காலமாக இருக்கிறது. பண்பாட்டு வரலாற்று மூலமாக நமக்கு கிடைத்த அந்த பண்பாட்டு உணவு வகைகளை இன்றைக்கு பண்டிகைகள் நமக்கு கொண்டு வந்து தருதா அப்படின்னு எதிரணி ஐயா கேட்கிறேன் நான். நடுவர் அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இன்றைக்கு சமூக மேன்மைக்கும் மனித உறவின் ஆரோக்கியத்திற்கும் இசைவளிக்கக்கூடிய உணவு வகைகள் இன்றைக்கு நமக்கு இல்லை. ரொம்ப முக்கியமான உணவுகளா இருந்தது. நீங்க அன்றைக்கு தானிய உணவுகள், ஐயா சொன்னாரே உருண்டை அப்படின்னு சொன்னாரே, எங்கிருந்து அந்த லட்டு வந்தது? ஆக பயிர் வகைகள்லாம் ஒன்றா சேர்த்து அந்த நவதானியங்களை கூட அதுல பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு வகைகளை நமக்கு அழகாக அந்த இனிப்பும் சேர்த்து. இனிப்பு என்பது இன்றைக்கு இருக்கிற வெள்ளை சர்க்கரை அல்ல, இல்லையா, அன்றைக்கு கிடைத்த பனை வெல்லம். அன்றைக்கு கிடைத்த பனை வெள்ளத்தினூடாக அந்த இனிப்பு உருண்டையை செய்து அதை அடைத்து வைத்தால் ஏறத்தாழ 2 மாத காலத்திற்கு கூட அதை பக்குவப்படுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சுவை மிகுந்த அந்த உருண்டைகள் கிடைத்தது. இன்றைக்கு நீங்கள் அடுமனையில பேக்கரியில தயாரிக்கிற அந்த உருண்டைகள், அந்த உணவு, அந்த இனிப்பு வகைகள் நாள் ஒன்று தவறினாலும் கூட அந்த உணவு வந்து கெட்டு போகுது. ஆக எப்படிப்பட்ட காலத்தில் நாம இருக்கிறோம். ஆக இன்னைக்கு கூட சொல்லலாமே, ஐயா சொல்லிட்டு போனாரு, தாவணிகள் ஆப்சாரின்னு சொன்னோம்ல, தாவணிகள். அதே போல அம்மா சொன்னாங்கல்ல, பட்டு புடவைகள்ல வந்து சொன்னோம்ல, அதே மாதிரி பாவடை கீழே இருக்கக்கூடிய முழுக்கால் சட்டை போட்ட பாவடையும் மேலாடை போல ஒரு பிளவுஸும் இருக்கும். அதை உடுத்தி வரக்கூடிய அந்த குழந்தைகளை பார்க்கும்போது, அந்த பருவமேல பெண்களை பார்க்கும்போது, அந்த முதிர்கன்னிகளை அந்த பெரிய நம்ம அம்மாக்களை பார்க்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருந்த காலங்கள் போய் இன்றைக்கு பேகிலையும் பெல்ஸ்லையும் பூட்ஸ்லையும் வந்து இன்றைக்கு நாம வந்து பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமே இல்லாத அளவிற்கான அந்த உடை நாகரிக காலங்கள் இன்றைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. ஐயா சொன்னாரு, என் பொண்ணு ஐடில படிக்க வைக்கிறேன்னு சொன்னார். பண்டிகை காலத்துக்கு அம்மாவும் ஐயாவும் சொல்லிட்டு போனாங்க. மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் ஐயாவும் கிருஷ்ணகுமாரி அம்மாவும் மும்தாஜ் அம்மாவும் சொன்னாங்க, இன்றைக்கு உறவுகளை ஒருவருக்கொருவர் இணைக்கிற ஒரு பாலமாக பண்டிகைகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. உறவுகளை வெகு தூர தொலைவில் இருந்து நீங்க நகரத்திற்கு நகரமயமாய் போய்கிட்ட இந்த காலத்துல அங்கிருந்து எங்க உறவுகளை அழைத்து கிராமத்திற்கு நாங்க கிராமத்துல வச்சு விருந்தளிக்கிறோம்னு சொல்றீங்க. ரைட்டு, வரவேற்கிறோம். இல்லைன்னு சொல்லியே ஐடியில் படிக்கிற தம்பி வரும்போது லேப்டாப்போட வர்றாரா இல்லையா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே அவருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே அவருக்கு, வேற எங்கிருந்து அந்த வேலையை செய்ய போறாரு? ஆக பண்டிகைகள் அவர்களுக்கு சுகமாக இருக்குதா சுமையா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அந்த நிறுவனத்துல தான் நம்ம கேட்கும். பண்டிகை எப்படி அவருக்கு இருந்ததுன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு, இன்றைக்கு இருக்கிற அந்த ஒரு நாள் காலம் கூட பண்டிகை என்பது எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அப்ப இந்த காலம் பண்டிகைகள் மகிழ்ச்சியாக இல்லை, பண்பாட்டை சிதைக்கிறது. எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சுருக்கமா சொல்லலாம் பாருங்க. மாமன் பொண்ணை வந்து பார்க்கறதுக்காக வர்றாங்களாம்.
எங்க கிராமத்துக்கு. ஆனா கடைசியில 10 வயசுட்டாரு இல்ல வர்றதுக்கு அவ்வளவு தூரம். நான் அருமையா சொன்னீங்க. நீங்க மாமன் பொண்ணை பார்ப்பதற்காக மாமன் மகன் வரான்னு சொன்னா அங்க இருக்கிறது இன்னொன்னு கூட நான் தெளிவா சொல்லணும். லிவிங் டுகெதர்ல இருந்து தான் அவர் பிரிஞ்சு வர்றார். அதையும் நீங்க மறந்துடக்கூடாது. லிவிங் டுகெதர்ல இருந்து தான் அவர் பிரிஞ்சு வராரு. மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அளவுக்கு அவர் வர முடியாது. வர முடியாது. ஆமா, லிவிங் டுகெதர் தான். வீட்டுல இடம் இல்லாம ஆமா. ஆக இப்படியான இந்த பண்பாட்டு சீரழிவு என்பது, சிதைவு என்பது எங்கிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லணும். நீங்க ஒரு சாமிக்கு படைக்கிற ஒரு இதை ஒரு அவை பாட்டியார் அழகா சொல்லியிருப்பாங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமே நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் சொல்லி அந்த வணங்கக்கூடிய தெய்வத்திற்கு பாலும் தெளிதேனும் கொடுத்திருக்கிறாங்க, பாகும் பருப்பும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு யாராவது அப்படி செய்யறோமா? லட்டும் ஜிலேபியும் தான் கொடுக்கிறோம். நீங்க இன்னொன்னு கேளுங்க ஐயா, நடுவர் ஐயா அவர்களே. இன்றைக்கு அந்த அம்மா சொன்னாங்களே, எங்க நீரை தெய்வமா கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்க தம்பிங்க கும்பிடுறாங்க, இல்லன்னு சொல்றது இல்லையே. நீங்க என்னைக்காவது சொல்லுங்க பார்க்கலாம். நீரை தெய்வமா கும்பிடுறாங்க தான், இல்லன்னு சொல்ல. எங்க தம்பிங்க என்னைக்கு கும்பிடுறாங்க, கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்குது. ஆமா, நீங்க காலையில எங்க தம்பிகளை தீபாவளி பண்டிகை அன்னைக்கு வீட்டுக்கு தேடி விருந்தாடி போனீங்கன்னு சொன்னா, எங்க மருமகன்னு ஒரு மாமனார் கேட்டான்னு சொன்னா அந்த வீட்டுல அந்த தம்பி இருக்க மாட்டார், வாய்ப்பு இல்ல, குறைவா இருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாரு, எங்கேயாவது ஒரு சுற்றுலாவில் இருப்பாரு, நீருக்கு முதல் வணக்கம் செலுத்தி கொண்டிருப்பாரு. நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க இன்னும் கூட கூடுதலா நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. எங்க தம்பிங்கிட்ட நீங்க எது வந்தாலும் கேட்கலாம். பண்டிகை என்பது தாத்தா பாட்டியோட சேர்ந்து கொண்டாடுவதில் பெருமை இருக்கிறதா, இல்ல இப்ப இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொண்டாடுவதில் இருக்குதான்னு கேளுங்க. நீங்க வேணா நீங்க அந்த காலத்துல உங்க தாத்தா பாட்டி மாமா மச்சான் அத்தை மாமி இவங்க கூட எல்லாம் கொண்டாடிய காலங்கள் இருக்கலாம். எங்க தம்பிக்கு எப்போதுமே பிடிக்காது. அவர்கள் எல்லாம் சுற்றுலா விரும்பிகளாகவே தான் இருக்கிறாங்க. நீங்க பொங்கல் அன்றைக்கு அம்மா சொன்னாங்க, பாரம்பரியமான பொங்கல் வைக்கணுமா இருந்தா எங்க கொண்டு போய் வைக்கிறது? இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழல்ல பிளாட்ல செருப்பு கல்றதுக்கே வழி இல்லாம இருக்குது. எங்களா கொண்டு போய் நான் பானை மண்பானையை வச்சு விறகடுப்பு வச்சு அந்த பொங்கலை சமைக்கிறது. அதனாலதான் நான் கேஸ் ஸ்டவ்ல. அப்ப பண்பாடு என்பது எங்க போச்சு? இன்றைய பண்டிகைகள் பண்பாட்டை எப்படி கொண்டு வச்சிருக்குது பாருங்க. ஆக சுருகி வரக்கூடிய அந்த நெருக்கடியான காலம் அப்படின்னு சொல்லி ஐயா அழகா சொல்லிட்டு போனார், ஆனந்தராஜ் ஐயா சொன்னார். நெருக்கடி மிகுந்த காலத்திலும் கூட பண்டிகையை சுவாரஸ்யமாக பண்பாடு அந்த கலாச்சாரங்கள் பண்டைய கலாச்சாரங்களும் பண்பாடும் மாறாமல் கொண்டாடுவதில் தான் நம் பெருமைகள் அடங்கியிருக்கிறதே தவிர, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நவீனமான அந்த காலகட்டத்தில் பண்பாடு என்பது சிதைவடைந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை எப்போதும் அது விரிவடையவில்லை. அதை சிறப்பாக்குவதற்கு இங்கே பற்றாக்குறை தான் நீடிக்கிறதே தவிர இங்கு வேற வழி இல்லை என்றே சொல்லலாம் தவிர நடுவர்களே. அதனால் நடுவர்களே, நீங்க நல்ல தீர்ப்பை நாடு அறிய கூறக்கூடிய அருமையான நடுவர்கள், நீங்கள் உள்ளபடியே சொல்லுங்கள். சமூக உறவிற்கும் கலாச்சாரத்திற்குமான இருக்கிற இடைவெளியை நிரப்புவதற்காக பண்டிகைகள் இங்கே தேவைப்படுகின்றன. உறவுகளை மேம்படுவதற்காக இங்கே பண்டிகைகள் தேவைப்படுகின்றன. பண்டிகை காலத்தில் தான் மாசு இல்லாமல் நீங்கள் பண்டிகையை கொண்டாட வேண்டும். தீப ஒளி திருநாளை என்று எங்கள் ஐயா தலைமை ஆசிரியர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார். இன்றைக்கு டெல்லி மாதிரியான நகரத்தில் வாழ்வதற்கு கூட, சுவாசிப்பதற்கான காற்றை கூட இரவல் வாங்க வேண்டிய நிலைக்கு நாம் ஆளாகியிருக்கிறோம். அந்த மக்கள் எப்படி பண்டிகையை பார்ப்பார்கள் என்கிற நிலையெல்லாம் கடந்து பண்டிகைகள் என்றைக்கும் மனிதனுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பண்பாட்டு வரலாறுகளை என்றைக்கும் நினைவில் வைப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இன்றைய நாகரிக காலத்தில் இன்றைய சூழலில் பண்டிகைகள் பண்பாட்டை சிறப்பாக்கவில்லை, சிதைக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்தில் 2 அணியினரும் தங்களுடைய மிகச் சிறப்பான பேச்சுக்கள் மூலம், கருத்துக்கள் மூலம் இந்த சமூகம் பண்டிகைகளை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதை மிக அழகாக சொன்னார்கள். சங்கர் சார் சொல்லும்போது எங்களுடைய பண்பாடு சிதையவே இல்லை, அப்படி மூதாதையர்கள் சொன்னபடியே நாங்கள் இன்று வரை எங்களுடைய பண்பாட்டினை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மும்தாஜ் அவர்கள் பேசும்போது நம்மளுடைய ஐக்கியப்படுத்துகிற எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பழைய பண்பாட்டோடு தான் நாங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று அவரும் அவருடைய வாதத்தை சொன்னார்கள். அதே மாதிரி கிருஷ்ணகுமாரி அம்மா மிக கலகலப்பாக
தங்களுடைய கருத்தை வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இந்த காலத்தில் நாங்கள் வந்து சிதைக்கிறதற்கு நாங்கள் பண்டிகை கொண்டாடப்படல, சிறப்பாக்குவதற்கு தான் எங்களுடைய பண்டிகைகள் இன்னும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கருத்தை வச்சாங்க. இந்த தரப்பில் மோகன சுந்தரி சொன்னாங்க, ரொம்ப என்னுடைய கணவர் இந்த மாதிரி பண்பாட்டு முறைப்படி ஆடைகள் எடுத்து நாங்கள் அதன் முறைப்படி நாங்கள் வந்து பண்பாட்டை வந்து நாங்கள் சிதைக்காமல் தான் கொண்டாடணும், ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனந்தராஜ சார் சொல்லும்போது இன்றைக்கி பண்பாடுகள் சிறப்பாக இல்லை, அது பண்பாடு இளைய தலைமுறை வந்து சிதைக்கிற மாதிரியான ஒரு போக்கு தான் இப்போது இருக்குது, அதனால் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணாங்க. நிறைவாக பேசிய நம்மளுடைய புவனேஸ்வரன் அவர்கள் வந்து மிக அழகாக இந்த பண்பாடுகள் எப்படி சிதைக்கப்படுகிறது என்பதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. இன்றைக்கி இளைய தலைமுறை எப்படி வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, இன்றைய இளைஞர்களானாலும் சரி, இளைய பெண்களானாலும் சரி, இவர்கள் வந்து எப்படி இந்த பண்டிகைகளை வந்து பாரம்பரியமிக்க பண்டிகைகளாக கொண்டாடுகிறார்களா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை என்கிற ஒரு அழுத்தமான கருத்தை வச்சிருக்கிறார். இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கிற போது பண்டிகைகள் எப்போதும் நம்மை மகிழ்ச்சி படுத்தி கொண்டே தான் இருக்கிறது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆண்டுக்கு ஒவ்வொரு பண்டிகை வருகிறது, தீபாவளி வருகிறது, பொங்கல் வருகிறது, ஆயுத பூஜை வருகிறது, இன்னும் பல பண்டிகைகள் ஒவ்வொரு வருடமும் நம்மை வந்து கொண்டே இருக்கிறது, அதையெல்லாம் நாம் கொண்டாடி கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் இதில் பண்பாடு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் இங்கே வந்து மிக அழுத்தமாக வைக்கப்படுகிறது. இந்த தரப்பு சொன்ன மாதிரி பண்பாடுகள் சிதைக்கப்படுகிறது, நீங்கள் சொன்ன மாதிரி பண்பாடுகள் சிதைக்கப்படுவது இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இன்றைக்கி புதிதாக பண்டிகைகளை வந்து கொண்டாடுறதுக்கான இளைய தலைமுறை வந்து முன் வர்றாங்க. அதற்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஒரு கண்ணியமான முறையில் கோயிலுக்கு போனால் கூட ஒரு கண்ணியமான முறையிலே இந்த பண்டிகைகளை கொண்டாடி கடவுளை வணங்குறோமா அப்படின்னு கேட்டால் அது தற்போது குறைந்து கொண்டே வருகிறது. என்ன அப்படின்னா, கோயிலில் பூசாரி அடிக்கிற மணியை விட அங்கே கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான பேர்களுடைய 500 செல்ஃபோன் ஒன்று அடிக்குது. எல்லாரும் உடனே செல்லை தான் எடுத்து பார்க்குறாங்க, கடவுளை பார்க்க மறந்துடலாம். அப்படி பண்பாடோடு சாமியை கும்பிடக்கூடிய அந்த கோயில் வளாகத்தில் கூட இந்த செல்போன்கள் அவர்களுடைய கவனங்களை வேறு பக்கம் திசை திருப்புகிறது. அங்கே பண்பாடு சிதைக்கப்படுகிறது என்பதுதானே உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, இன்று சில பண்டிகைகள் நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துகிறது. தீபாவளி பண்டிகை என்பது வான வேடிக்கை. அந்த காலத்தில் மாதிரி ஆனந்தராஜ் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பட்டாசு வாங்கி கொடுப்பாங்க, சின்ன திரி வச்சது, அது வந்து வேகமாக வெடிக்காது. அப்படி இருக்கும்போது அதில் மாசுபாடுகள் மிக குறைந்திருந்தது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பண்டிகைகளை இப்படித்தான் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வரையறை வைத்திருந்தார்கள். காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மூத்தவர்கள் வந்து தலையில் எண்ணெய் வச்சு விடுவாங்க, அதன்படி சுடுதண்ணீரை போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பட்டாசு வெடிச்சுட்டு அதை ஒரு 10 நிமிடம் வெடித்த பிறகு திருப்பி வந்து எல்லோரும் சாமியை கும்பிட்டு ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த பண்பாடோட அருகிலே இருக்கிற எல்லோருக்கும் அந்த இனிப்புகளை பகிர்ந்து கொடுத்து கொண்டாடுகிற ஒரு காலம் இருந்தது. அது இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. எல்லாமே கடையில் வாங்கி வந்து வீட்டில் வைக்கிறோம். அந்த சொன்ன மாதிரி ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே அந்த உணவுகள் தாங்குவதில்லை. அந்த காலத்தில் அப்படி இல்லை. முறுக்கு சுட்டு வச்சாங்கன்னா 2 மாதத்துக்கு இருக்கும், உருண்டை சுட்டு வச்சாங்கன்னா அதுக்கும் 2 மாதத்துக்கு இருக்கும். 2 மாதங்களுக்கு இந்த தீபாவளி பண்டிகை ஒவ்வொரு குடும்பத்திலையும் கொண்டாடி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆடையிலும் அந்த கட்டுப்பாடை வைத்திருந்தார்கள். கோயிலுக்கு போனால் சாரி உடித்தான் போகணும், அல்லது ஆப் சாரி தாவணி பாவடி அணிந்து போக வேண்டும் என்கிற பண்பாடு அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த பண்பாடு இருக்குதா அப்படின்னா தெரியல. இன்னைக்கு நீர்நிலைகளை ஒரு சாமியை கும்பிடுறோங்கிற பேரில் ரசாயனம் கலந்த பொருட்களை கொண்டு நீரிலே கலந்து நாம் தொலைக்காட்சியிலே பார்க்குற போது ஆறு முழுவதும் நிறைந்து போகிறது. அந்த நீரினால் மாசு உண்டாகி அதை குடிப்பவர்களுக்கெல்லாம் நோய்கள் பரவுகின்றன. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நீரிடி விழுகிறது, மேக வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மேக வெடிப்பு வெடித்து அந்த மலை பிரதேசங்கள்லாம் அரித்து கொண்டு அந்த மண்ணெல்லாம் சேர்ந்து கீழே வந்து பல உயிர்களை மூடி மறைத்து எத்தனை சோகங்களை கொடுத்திருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் செய்கின்ற விழா என்கிற பேரிலே செய்கின்ற பட்டாசு, அதிகப்படியான பட்டாசுகளை வெடித்து இயற்கை வானத்தை சுற்றுச்சூழலை பாதிக்க செய்து அதன் மூலமாக ஏற்படுகிற இந்த விபத்துக்கள் எல்லாம் நம்முடைய உயிரை பழிவாங்கி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்கள் சார் சொன்ன மாதிரி அரசாங்கமே ஒரு டார்கெட் வைக்குது, இவ்வளவு மதுக்களை விற்க வேண்டும்,
இவ்வளவு மது விற்க வேண்டும் என்று சாறை சாறையாக மதுக்கடைகளிலே இளைய தலைமுறைகளை பார்க்கிற போது உண்மையிலேயே இந்த பண்பாடோடு இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று அங்கே உண்டாகி கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். அதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த பண்பாடுகள் சிதைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நாம் எடுத்துக்க முடியாது. பெரும்பான்மையாக ஓரளவுக்கு பக்தியோடு இருக்கிறவர்கள் அதை முறைப்படியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இளைய தலைமுறை எதையும் கேட்பதற்கான செவி கொடுப்பதற்கான இல்லை. அவர்கள் வீட்டுக்கு வந்தால் லேப்டாப்போடு தான் வராங்க, இல்லைன்னா செல்ஃபோனோடு இருக்காங்க. காலையில் எந்திரிச்சு குளிடானா ஆப் ட்ராயரோடு இருந்துக்கிட்டு நான் அப்புறமா குளிச்சுக்கிறேம்மா, நீ போய் குளிச்சுட்டு போய் பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலைமை, கட்டுப்பாடற்ற நிலைமை போய் கொண்டிருக்கிறது. எனவே இதை சரி செய்யக்கூடிய, நம்மளுடைய பண்பாட்டை சரிப்படுத்தக்கூடிய, புவனேஸ்வரன் அவர்கள் சொன்ன மாதிரி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு, சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு கேட்ட பண்டிகை காலங்கள் போய் இன்னைக்கு மதுக்கடைகளை போய் சுற்றி சூழ்ந்து கொண்டு குடும்பத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காமல் எங்கேயோ போய் குடிச்சிட்டு பைக்குகளில் போய் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள்லாம் போய் அந்த விபத்துகளில் சுக்கி உயிரிழக்கிற எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். காரணம் இந்த பண்பாட்டு சிதைவுகள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. ஆகவே இந்த பண்பாடுகள் சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக காண முடிகிறது. என்றாலும் நம்மளுடைய பண்பாட்டை மீட்டெடுக்கிற வேலையை நீங்கள் சமூக செயற்பாட்டாளராக இருக்கின்ற உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. அதே போன்று ஆசிரியர்களுக்கும், அதே போன்று அரசியலில் இருக்கிறவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. நம்மளுடைய குழந்தைகளை அடிப்படையிலிருந்தே குடும்பத்திலிருந்தே வளர்க்கிற போதே நம்மளுடைய பண்டிகைகளின் பண்பாட்டையும் பூதங்கதையில் சொல்லிக் கொடுத்த பண்பாட்டையும் முதியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் வணக்கத்தையும் பெற்றோர்களை மதிக்க வேண்டிய சூழலையும் மீண்டும் ஒரு முறை நாம் அடிப்படையிலிருந்தே சிறு குழந்தையிலிருந்தே கற்றுக் கொடுக்க ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த பண்டிகைகள் தற்போது தடம் மாறி போனாலும் அதை திசைத்து மாறி சென்று விடாமல் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.